सीतापदे राम 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 राम। श्री राम राम सिंह की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषाणुक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஏற்கனவே மகாத்மியம் நம்ம பார்த்தோம், பிரவச்சனம் பண்ணோம். இப்போ பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் நம்ம ஆரம்பிக்கணும். ராம் ராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவ. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் திறந்தால் முதல் ஸ்லோகமே என்ன வருது அப்படின்னா, ஜன்மாத்தியஸ்ய யதோ அன்வயாத் இதரதச்ச அர்த்தேஷு அவிக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்தி யத் சூரியः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயः யத்ர தே சொர்காம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமஹி. அந்த சத்தியமான பரவஸ்துவை தியானிப்போமாக அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. முதல் சத்தியம் பரம் தீமகி, சத்வஸ்துவை ஸ்தாபிச்சிட்ட பிறகு தான் அப்புறம் ஞான விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லா ஞானமும், அதாவது முதல் ஸ்கந்தத்தில் சத்வஸ்துவாகிய கிருஷ்ணனுடைய பெருமைகளை நிறைய சொல்லியிருக்கு. ரெண்டாவது மூணாவது ஸ்கந்தத்துலலாம் பார்த்தா அப்படியே ஞான விஷயங்கள் ஃபுல்லாக சிருஷ்டியை பற்றி மற்ற ஞான விஷயங்கள்லாம் மூணாவது ஸ்கந்தம் நாலாவது ஸ்கந்தம் சொல்லிவிட்டு அது பிறகு ஆனந்த விஷயம்னா 10வது ஸ்கந்தத்தில் ஆனந்த ஸ்வரூபியால் கிருஷ்ணனை பற்றி சொல்லியிருக்கு. அப்போது சத்து சித்து ஆனந்தம். சித்துன்றது ஞான விஷயங்கள். நடுவில் முதல் ஸ்கந்தம் பூரா சத்ஸ்வரூபமாகிய கிருஷ்ணனுடைய பெருமைகளை விரிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பீஷ்மசுதி குந்திசுதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அப்படியாப்பட்ட அந்த சத்ஸ்வரூபியாகிய கிருஷ்ணனை தியானிப்போமாக என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா ஜன்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்து. அப்போ சத்ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானை தியானிப்போமாக என்று கடைசியில் முடிச்சிருக்கு. அந்த பரம்பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றவன். ஜென்ம ஆதி, அதாவது படைத்தல் முதலானவைகள் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்து. அன்வயம் வெதிரேகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதரதஸ்டன்னு சொல்கிறது வெதிரேகம். அன்வயம்ன்றது என்னென்னா தொடர்புபடுத்தி பார்க்குது. வெதிரேகம்ன்றது எதிர்மறையாக பார்க்குது. எந்த பகவான், இந்த உலகமெல்லாம் பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். எந்த பகவான் இல்லைன்னா இந்த உலகமெல்லாம் இல்லையோ அப்படின்னு எதிர்மறையாக பார்க்குறது வெதிரேகம். இப்போது ஆகாச புஷ்பம்னு சொல்கிறோம். ஆகாசத்தில் புஷ்பம் இருக்கா? இல்லை. அப்போ இல்லாதவன்னு சொல்கிறதுன்றது வெதிரேகம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு காரணத்தினால்தான் ஒரு காரியம் உண்டாயிருக்கு. பகவானால் தான் இந்த உலகம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஜன்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்து. அதாவது இதுக்கு ரெண்டு தடஸ்த லக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு லக்ஷணங்களால் இந்த மகான்கள்லாம் விளக்குகிறார்கள். பிரம்மஸ்ரீ ஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமிக்கு ஜெய். குருநாதர் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமிக்கு ஜெய். அவர் தான் பாகவத்துக்கு விதை போட்டது. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான். இல்லைனா எனக்கு இதை பற்றி என்ன தெரியும். தடஸ்த லக்ஷணம்னா தடம்னா கரைன்னு அர்த்தம். அப்படி கரைன்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, ஒரு காட்டு வழியாக போகிறான். ஒரு காட்டு வழியாக போகும்பொழுது என்னென்னா, அவனுக்கு தண்ணி தாகம் அவனுக்கு ஜலபானம் பண்ணால் போதும். அப்படி தாக விடாயாக இருக்கான் அவன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு சாந்தி ஏற்பட்டால் போதும் சொல்லி போகிறான். அப்போ வழியில் ஒருத்தர் வர்றார், காட்டு பாதையில் போகும்போது. அப்போ இங்கே எங்கன்னா ஜலாசயம் இருக்குமா, தாக சாந்தி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அவர். கேட்ட உடனே, அங்கே பாருங்கள் ஒரு மரம் தெரியுதா, அங்கே பாருங்கள்,
அந்த மரத்துக்கு கீழே ஒரு தடாகம் இருக்குது, அந்த தரைக்கு கீழே அப்படின்னு சொல்கிறார். அந்த மரத்துக்கு அந்த மரம் லட்சியம் கிடையாது. மரத்தை பார்த்துட்டே போனால் மரத்துக்கு 2 அடி ஒரு 5 அடி கீழே வந்து பார்த்தா தண்ணீர் ஜலாசயம் இருக்குது. நிறைய அவ்வளோ தண்ணி நல்லா தெளிவான நீரோடை இருக்குது. அதில் போய் பானம் பண்ணலாம் சொல்கிறார். அப்போ அந்த மரத்தை பார்த்துட்டே போய் அங்கே ஜலபானம் பண்ணுறான். அப்போது அந்த தடம் அந்த கரையை பார்த்துட்டு போய் ஜலபானம் பண்ணுறான் இல்லையா, அந்த ஜலமானது அவன் குடிக்குது. ஆனால் அந்த எப்படி அந்த கரையை காட்டி அந்த மரத்தில் அந்த மரம் இருக்கிற அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்துக்கு கீழே அந்த தரையை காட்டி அந்த தரையை கீழே ஜலம் இருக்குதுன்னு காட்டினா அதான் தடஸ்த லட்சணம். அதாவது என்னென்னா உலகத்தை காட்டி பகவானை தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியுது, ஆனால் ஜலம் வந்து என்னென்னா இப்போ தூரத்துலேருந்து பார்க்குறா மரம் தெரியுது, மரத்துக்கு கீழே ஜலம் இருக்குது, ஜலம் தெரியல, ஆனால் மரம் தெரியுது. அந்த மரத்தை காட்டி தான் அந்த ஜலத்தை போய் பானம் பண்ண சொல்லணும் இல்லையா. அதனால் அதை தெரியுதப்பா சுவாமி, அந்த மரம் தெரியுதா, அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 4 அடி தள்ளி கீழே வந்து பள்ளத்தில் அங்கே தனி ஜலாசயம் இருக்குது, நல்லா தெளிந்த நீர் இருக்கும், நீங்கள் போய் பானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தை காட்டி உலகம் தெரியுது, பிரம்மம் தெரியல, பரபிரம்மமாகிய கிருஷ்ணன் பகவான் தெரியல. தெரியாதனால அந்த உலகத்தை காட்டி நிரூபணம் பண்ணுறது தான் ஜென்மாத்தியஸ்யன்ற ஸ்லோகம். இது தடஸ்த லட்சணத்தில் நிரூபணமாகிறது. அப்போது இந்த உதாரணமானது இது ஒரு விஷயம், இது உதாரணம் சொல்லுவாங்க மகான்கள். அப்போது தடஸ்த லட்சணத்தில் மூலமாக இதான் அன்வயம். ஜென்மாத்தியாசிய ஏதோ அன்வயாதுனா தொடர்புபடுத்தி அந்த மரத்தை தொடர்புபடுத்தி அது தண்ணீர் ஜலத்தை காண்பிக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த உலகத்தை தொடர்புபடுத்தி பிரம்மத்தை காண்பிக்கிற மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்னா அந்த தரைக்கும் அந்த கரைக்கும் ஜலத்துக்கும் சம்மந்தம் இருக்கே, பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படின்னா அது எப்படி பொருந்தும் இந்த உதாரணம் அப்படின்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறார். அதாவது காட்டு வழியில் போகிறவொடனே இன்றைக்கி 3ஆம் பிறை சந்திரனை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அதனால் என்ன காட்டு வழியாக ஒரே இருட்டாக இருக்குது சுவாமி, எங்கே பார்த்தாலும் ஒரே மரங்களாக இருக்குது, சந்திரன் எங்கே தெரியுறான் அப்படின்ட்டு கேட்குறாரு. சந்திரன் எங்கே தெரியுறான்னு டக்குன்னு ஒருத்தர் அவர் வயோதிகர் சரியாக தெரியல. அப்போது ஒருத்தர் இளைஞன் வந்து பார்த்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் சுவாமி, அதை பாருங்கள், ஒரு மரம் தெரியுதா, அது ஒரு மரம், பெரிய மரம் தெரியுதா, ஆமாம். அந்த மரத்தில் 2 கலை தெரியுதா, ஆமாம். அந்த 2 கலைக்கு நடுவில் பாருங்கள் சந்திரன் உட்காந்துருக்கான். அந்த கலைகள் நடுவில் பார்த்தா சந்திரன் தெரியுறான், 3ஆம் பிறை சந்திரன் தெரியுறான். இல்லை பௌர்ணமின்னு வச்சிங்களேன், சரி பௌர்ணமி நிலவு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், பௌர்ணமி நிலவு நல்லா தெரியுது. அப்போ அந்த சந்திரன் வந்து அந்த கலையில் வந்து உட்காந்தாரா? இல்லை. ஆனால் அவரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்கார் அவர் சந்திர பகவான். இந்த மரம் இங்கே இருக்குது, இந்த மரத்தில் பார்த்தா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது என்ன மரத்து கிளைகளில் பார்த்தா சந்திரன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பாருங்களா, அப்போ மரத்தை காட்டி அந்த சந்திரனை காட்டுற மாதிரி இதுதான் ரசலட்சணம். அப்போது இப்படி அந்த மரத்தை காட்டி அந்த சந்திரனை காட்டுற மாதிரி இந்த உலகத்தை காட்டி பிரம்மத்தை காட்டுற விஷயந்தான். உலகத்தை காட்டி நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துக்கு விடை சொல்லப்படுகிறது. அப்போது எந்த பிரம்மம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையோ அந்த பிரம்மம் தான் கிருஷ்ண பரமாத்மா. அந்த சத்தியம் பரம் தீமகி அந்த பரபிரம்மத்தை தியானிப்போமாக. உருவம் இல்லாத அருவத்தை எப்படி பிரம்மம்னா பரபிரம்மன் உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி தியானம் பண்ண முடியும்? அப்போ சத்தியமான அந்த பரம்பொருள் கிருஷ்ணஸ்வரமான தியானம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மயில் பிள்ளை வச்சுட்டு இருக்கான், சாயக்கொண்டை வச்சுருக்கான், அப்படியே வித்தியஸ்த பாதனாக முரளிதாரனாக அப்படியே சியாமல வர்ணனாக அப்படியே சுறுசுறான கேஷங்களோட அழகாக பகவான் சிலுங்கு குண்டலங்கள் அணிந்து கொண்டு அழகான பகவான் காட்சி அளிக்கின்றான். அப்படின்னா இது தியானம் பண்ணுறதுக்கு ஈஸிங்க. அப்படின்னா சத்தியம் பரம் தீமகி அந்த சத்தியமான பரம்பொருள் கிருஷ்ணனை தியானிப்போமாக. அவன் தான் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு காரணமாக இருந்தானோ. அந்த உலகத்தை பார்த்து இத்தனையும் படைச்சிருக்கானே அவனை தெரிஞ்சுக்கணுமா. அதான் இங்கே சொல்ல ஜென்மாத்தியாசிய ஏதோ அன்பயாத்து எதலட்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட்டு. அர்த்தேஷு அபிஜ்ஞா இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம். அதனால தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சபூதங்களுடைய பிரபை தான் இந்த உலகம்ன்றதுனால பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். அர்த்தேஷு அபிஜ்ஞா. சரி, இந்த உலகத்தை படைத்தவன் யார்? ஜீவனா? இல்லை, அவன் வந்து என்னென்னா சர்வஜன் அப்படின்னு சொல்கிறான். அபிஜ்ஞான சர்வஜன் அர்த்தம். அப்போது
பிரம்மதேவரா? பிரம்மதேவர் கூட சர்வக்ஞர் தான், எல்லாரையும் படைத்தவர் அவர் தான். அப்போ அவர் தான் உலகத்தை படைத்தார், அவர் தான் எல்லாருக்கும் படைப்பாள்னா இல்லை, அந்த பிரம்மதேவனையும் படைத்தது நாராயணன் இல்லையா? தெளிவுக்கு வந்துடும். வேணாம், நம்ம குழப்பம் வேணாம். இதெல்லாம் பெரிய பெரிய வேதாந்த விசாரம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மகான்கள். நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம், அவ்வளோ தொழிலாம் போக வேண்டாம். நம்மளுக்கு அவ்வளோ தொழில் தெரியாது, எனக்கு தெரியாது அந்தளவுக்கு. அதனால் ரொம்ப வேதாந்த விசாரம் ரொம்ப பெருசாக போக வேணாம், ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம். அபிக்ஞ அப்படின்னு சொன்னால் சர்வக்ஞனாகிய மூளை முடுக்குகள் எல்லா இடத்துலையும், இந்த உலகத்தை படைத்தாலே இந்த உலகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாத்துலேயும் பகவானுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இல்லையா? இப்போது எனக்கு தான் தெரியாது, இதுக்கு விளக்கம் பெருசாக, ஆனால் மகான்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் பகவானுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா? சர்வக்ஞனாச்சு. இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு பெருசாக எலாபரேட்டாக நல்லா விளக்குவாங்க மகான்கள்லாம், வேதாந்த விசாரம் பெருசாக பண்ணுவாங்க, 1 மணி நேரம் கூட எடுத்துப்பாங்க இதுக்கு. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோலாம் வேண்டாம், நம்மளுக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது, எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவ்வளோதான். யதாதீத்தம் யதாமதி, அதான். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? தடஸ்த லட்சணம், ஸ்வரூப லட்சணம் அப்படின்னா சத்தியம் பரம் தீமகி ஸ்வரூப லட்சணம். பகவான் தன் ஸ்வரூபத்தில் தான் ரமித்து கொண்டிருக்கிறான். தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த கோகம், தன் ஸ்வரூபத்தில் ரமித்து கொண்டிருக்கிற அப்படியே பார்த்தா ஆத்மஸ்வரூபி பகவான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அவன் சர்வக்ஞனாக இருக்கிறான், மூளை முடுக்கள் எல்லாம். ஏன்னா அவன் படைத்த உலகத்தில் அவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா? எல்லாமே தெரிஞ்சவன் அவன்தான். ஜீவன் மறதி உடையவன், ஜீவன் பூர்ணத்துவம் கிடையாது. ஆனால் ஜீவன் நித்தியமானவன், பகவானோட சம்பந்தப்படுறதுனால தான் அவன் பூர்ணத்துவம் அடைகின்றான். பிரம்மதேவரும் என்னன்னா அவருக்கும் பிறப்பிறப்பு உண்டு. உலகத்தையே படைத்தவராக இருந்தாலும் அவருக்கும் பிறப்பிறப்பு உண்டு. அப்போ அந்த பிரம்மதேவனையும் படைத்தது எதுவோ அதுதான், அதைத்தான் தியானிப்போமாக. சத்தியம் பரம் தீமை. சரி, அந்த பரம்பொருள் எப்படியாப்பட்டதுன்னா சர்வக்ஞன், அதே சமயத்தில் சுதந்திரமானது, ஸ்வராட்டு. அப்படியேப்பட்ட ஸ்வராட்டு சுதந்திரமாக அது அப்படியேப்பட்ட பரம்பொருள் இப்போ நாமெல்லாம் கர்ம வினையினால் பிறக்கின்றோம். ஆனால் பகவான் தன் இச்சையினால் ஆத்மமாயா தன் ஆத்மஸ்வரூப சக்தியை அவலம்பித்து கொண்டு பகவான் அவதரிக்கின்றான். அப்போ சுதந்திரமாக பகவான் லீலைகள் புரிகின்றான் இல்லையா? அதனால் அவன் ஸ்வராட்டு, அப்போ சுதந்திரமானவன். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியே முஹ்யந்து யசூரையா. அது யாருன்னா அப்படி ஸ்வராட்டு அப்படிப்பட்ட சர்வக்ஞன் யாருன்னா, எந்த பிரம்மதேவர் ஹிருதயத்தில் வேதத்தை ஸ்புரிக்கும்படி செய்தாரோ அந்த பரம்பொருள். மகான்கள்லாம் கூட அந்த வேதத்தில் போய் மயங்கிடுறாங்களாம். பெரிய பெரிய ஞானிகள்லாம் கூட அந்த கர்மகாண்டங்களில் போய் மயங்கிடுறாங்களாம். அப்படியேப்பட்ட மகா ஞானிகளே எது கர்மா எது அகர்மா எது விகர்மான்னு தெரியாமல் அதிலே குழம்பி போகிறார்களே. அப்படியேப்பட்ட அந்த வேதத்தை ஹிருதயத்தில் அப்படியே அவருக்கு வேதத்தில் ஒரு கற்றுக்கலை, வேதம் ஒரு அபியாசம் பண்ணல, அபியாசம் பண்ணி ஒரு குருகுலத்தில் போய் கற்றுக்கல. வேதத்தில் அப்படி கண்ணை மூடிட்டு ஹிருதயத்தை தியானம் பண்ண உடனே பகவான் ஹிருதயத்தில் ஸ்புரிக்கும்படி செய்தாராம், அப்படியே தெரியும்படி செய்தாராம். தேனே பிரம்ம ஹிருதாய, பிரம்மன்னா இங்கே வேதம்னு அர்த்தம், இங்கே பிரம்மதேவர் இல்லை, ஆதிகவி அப்படின்னு சொல்கிறது தான் பிரம்மதேவர் இங்கே. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்து யத் சூரையா. பெரிய பெரிய மகான்கள்லாம் மோகிக்கக்கூடிய அந்த வேதத்தை ஹிருதயத்தில் ஸ்புரிக்கும்படி செய்தார். அப்போது ஞானம்ன்றது அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா பகவத் ஞானம். ஒரு கிளாஸுக்கு போய் கற்றுக்கல, எதுவும் பண்ணல, பகவானுடைய அனுக்கிரக மாத்திரத்தினாலே ஞானம் நமக்கு ஸ்புரிக்கும்படி செய்திட முடியும். அதனால் பிரம்மதேவருக்கு அனுக்கிரக மாத்திரத்தினாலே ஞானத்தை கொடுத்தாராம். அப்படியேப்பட்ட சத்தியம் பரந்திமிக அந்த பரம்பொருளை தியானிப்போமாக. தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயா எத்திர திரிசர்கோம் ரிஷா. உலகத்தில் பார்த்தா தேஜஸ்னுடைய தன்மை என்ன? 3 பூதங்கள் கண்ணுக்கு தெரியாது. 3 பூதம் கண்ணுக்கு தெரியக்கூடியது, 2 பூதம் கண்ணுக்கு தெரியாது. காற்று ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது. தேஜஸ்ன்றது என்னென்னா நெருப்பு, நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இல்லையா, பஞ்சபூதங்கள். அதில் 3 பூதங்கள் இங்கே எடுக்கிறார். அதுனா தேஜோ வாரிமிருதாம் காணல். அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் என்னென்னா பூமியில் பட்டால்
அது எப்படி தெரியுமா, காணல், அது பார்த்தா நீர் மாதிரி தெரியுமா, காணல் நீர், ஏன்னா ஜலாசயம் மாதிரி தெரியுமா பார்க்கறதுக்கு. இது மான் என்ன பண்ணும், இந்த காணல் நீரை சத்தியம்னு நினச்சிட்டு அது காணல் நீரை பின்தொடர்ந்து போகுமா, போகணுன்னா அது ரிசீவ் ஆகிட்டே போகும். அது வந்து சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் பூமியில் பட்டதுனால அவ்வளோ அது தண்ணி இருக்கிற மாதிரி, தூரத்தில் பார்த்து தண்ணி இருக்கிற மாதிரி தோன்றது. அது உண்மைன்னு நினச்சிட்டு மான் போய் என்னன்னா பாலைவனத்தில் உயிரை விட்டுருது, தண்ணி கிடைக்காம கடைசியில். அது மாதிரி இந்த உலகத்தினுடைய மாயையானது சத்தியம், இதெல்லாம் சத்தியம் நினச்சி இந்த காணல் நீராகிய இந்த மாயை நம்பி நாம் கடைசியில் மரணம் அடைகின்றோம். அதுபோல் எப்படின்னா தேச்சோவாரி மிருதாம், அதாவது நெருப்பானது நீராக தோற்றமளிக்கின்றது இல்லையா. அப்போது சூரிய பகவானுடைய ஒளி கிரணங்கள் வந்து நெருப்பு தானே, அந்த நெருப்பு தன்மையுடைய தானே அது. அப்படிப்பட்ட அந்த அக்னியினுடைய ஒளி கிரணங்கள் வந்து தரையில் பூமியில் பட்டதுனால நீர் போல தோற்றமளிக்கிறது. அதான் தேஜோ வாரி மிருதாம், மிருதாம்னா பூமி, அந்த மண்ணில் பட்டு அது நீர தோற்றம். அதே மாதிரி நீர் நிலமாக தோற்றமளிக்கிறது, தேஜோ வாரி மிருதாம். இப்போது துரியோதனன் பார்த்தா இந்திரபிரஸ்தத்தில் பார்த்தா என்ன பண்ணால், தண்ணீர் இருக்கிற இடத்த பார்த்தா தர மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, ஆனால் அது தண்ணீர், அது தர நினச்சின்னு அப்படியே நடந்து போனான், டக்குன்னு அந்த பள்ளத்தில் விழுந்துட்டான், தண்ணியில் விழுந்துட்டான். அப்போ அவன் பார்த்து சிரிச்சாங்க, இதான் ஒரு மாயை. அப்போ தண்ணீர் வந்து தரை போல் தோன்றுறது, பூமி போல, தரைனா பூமி போல் தோன்றுகிறது. ஆனால் அதே சமயத்தில் பூமியானது தண்ணீர் போல தோன்றுகிறது. ஜலத்தை ஸ்தலமாக பார்த்தானா, ஸ்தலத்தை ஜலமாக பார்த்தானா யாரு, அது மாதிரி தான் தண்ணீர் பழிங்கிற மாதிரி இது பார்த்தா தர மாதிரி தெரியுது, ஆனால் அது தண்ணீர் இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் பூமி பார்த்தா தண்ணீர் போல தோற்றம் அளிக்கிறது. அப்படி துரியோதனன் ஏமாந்தாலும் அதுபோல் மாயை. அப்போ பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் மற்றொரு பூதமாக தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகமானது நம்மளை பொய்யானது உண்மையானது இருக்கிற மாதிரி ஏன் தோற்றம் அளிக்காது? ஏன்னா இது முக்குண சிருஷ்டி தானே, படைத்து காத்து அழிக்கப்படுதுன்னு சொன்னால் இதுதானே ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் போன்ற முக்குணங்களால் படைத்து காத்து த்ரீ சர்க்கம் ரிஷா. அப்போ 3 குணங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகமானது மிருஷா பொய்யானது, ஆனால் அம்ருஷா உண்மையானது போல தோற்றம் அளிக்கிறது. ஏன்னா படைத்தவன் உண்மையானவனாக இருப்பதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. தேஜோவாரி மிருதாம் யதா வினிமய எத்திர திரிசொர்க்கம் ரிஷா தாம் நாஸ்வேன சதா நிரஸ்தகோகம். அப்படிப்பட்ட இந்த மாயில் யார் சிக்காமல் இருக்கிறாங்கன்னா, எப்பொழுதும் சிக்காமல் நிரந்தரமாக அதை அந்த மாய்கிட்ட நெருங்க விடாமல் தன் ஸ்வரூபத்தில் தமிழ்த்து நிற்கிறான் பகவான். தாம்னா தன் தாமத்தில் வைகுண்டவாசியாக பகவான் தன் ஸ்வரூபத்தில் தாம்னா ஸ்வேன நிரஸ்த குகம் சத்தியம் பரமி. நிரஸ்த குகம்னா அந்த மாயை கிட்ட நெருங்க விடாத, அப்படி தாம்னா ஸ்வேன தன் ஸ்வரூபத்தில் தான் ரமித்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்திய ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பரம்பொருளை, பரமான அந்த உயர்வாக அவனை தியானிப்போமாக என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. அப்போது உலகத்தை பார்த்து பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது பிறகு வந்து என்னென்னா, பஞ்சபூதங்களில் ஒரு காணல் நீர் போல் இந்த உலக வாழ்க்கையானது, இதை பார்த்து மான் ஏமாந்து போகிற மாதிரி ஜீவன்கள்லாம் ஏமாந்து போகிறது பார்த்தோம். ஆனால் வேதத்தெல்லாம் எந்த ஹிருதயத்தில் பிரம்மதேவருக்கு ஸ்புரிக்கும்படி செய்தாரோ அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பரம்பொருளை தியானிப்போமாக என்று சொல்லப்படுகிறது. பிரம்மதேவருக்கு வேதத்தை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது என்ன சொல்கிறது, அவர் ஸ்வராட்டு, அவர் சர்வஜன். அதே சமயத்தில் பகவானுடைய பெருமைகள்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ எந்த வேதத்தில் மகான்களே மயங்கினாரோ அந்த வேதத்தை சங்கல்பம் மாத்திரத்தினாலே பிரம்மதேவருக்கு புஷ்பரிக்கும்படி செய்தவர். அதே சமயத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்று மற்றொன்று தோற்றமாக தெரிந்து நம்மளை ஏமாத்துகிறது. அப்போ பஞ்சபூதங்களாக இந்த உலகம் ஆனது இது மாயான உலகம், இது உண்மையானது கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது முக்குணங்களுடைய மாயையால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று தெரிந்து. அப்போ என்னென்னா, இந்த மாயை சம்பந்தமில்லாமல் எந்த பகவான் தன் சொருபத்தை அமைத்து கொண்டிருக்கானோ அந்த பரம்பொருளை தியானிப்போமாக என்று இந்த முதல் ஸ்லோகத்தில் அந்த பரவஸ்துவை ஸ்தாபித்து விடுகிறது. 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பரவஸ்து தியானம் பண்ண சொல்லியிருக்கேன், எப்படி தியானம் பண்ணுறது?
அதுக்கு என்ன தியானம் பண்ணணும், எப்படி பண்ணணும்? அஷ்டாங்க யோகம் பண்ணுவோம், யமம் ஒரு 10-12 இருக்குது, நியமம் ஒரு 10-12 இருக்குது. அப்படி தியானம் பண்ண முடியுமானா அப்படிலாம் தியானம் பண்ண முடியாது. கலியுகத்தில் அது சாத்தியமே இல்லை. இது போகாத ஊருக்கு போகிற பாதை இது. அப்படி அஷ்டாங்க யோகத்தினால் தியானம் பண்ண முடியுமானா தியானம் பண்ண முடியும். தியான யோகம்னு பார்த்தா அஷ்டாங்க யோகம் தான் சொல்லுவோம். அது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பதஞ்சலி மகரிஷியால் அது ப்ரொசீஜராக கரெக்டாக நம்ம தியானம் பண்ணால் தான் அந்த தியான யோகத்தை அந்த இப்படி கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி என்னென்ன பகவானை தான் தியானம் பண்ண போகிறோம். அப்போ அந்த தியானத்தில் யாரை தியானம் பண்ண போகிறோம்? அந்த பரம்பொருள் கிருஷ்ணனை தான் தியானம் பண்ண போகிறோம். அந்த கிருஷ்ணன் உடனே ஹிருதயத்தில் வந்துடுவான். அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா பாகவதம் கேட்கணுமா. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரிரீஸ்வரா சத்யோ ஹிருத்திய அவருத்தியதே அத்த சத்தியம் பரம் தீமகின்னு போன ஸ்லோகம் சொன்னார். எப்படி தியானிக்கிறதுன்னா சத்யோ பாகவதம் கேளு. உடனே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுவானா. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே வியாசாச்சாரால் எழுதப்பட்ட இந்த பாகவதத்தை கேட்டோம்னாவே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுவானா. கேட்கறது இல்லை, சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து கேட்கணும்னு ஆசைப்பட்டாவே ஹிருதயத்தில் உடனே வந்துடுவானாம். எப்படி வந்துடுவான்னா, பரிசுத்த மகாராஜா 30 வருஷம் பொறுத்து பாகவதம் கேட்க போகிறான்னு சொல்லிட்டு கர்ப்பத்திலேயே பகவான் போய் தரிசனம் கொடுத்தான் இல்லையா, சங்கச்சக்கர. அந்த பாகவதம் கேட்க போகிறான்றதுனால பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடியே பகவான் போய் தரிசனம் கொடுத்துருக்கான் இல்லையா, அது மாதிரி தரிசனம் கொடுப்பானான் பகவான். சத்யோ ஹிருத்திய அவருத்தியதே அத்திர கிருதிபிகி சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து. எல்லாராலையும் பாகவதம் கேட்ட முடியுமாண்ணா. கிருதிபிகி அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கணுமா, அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் பாகவதம் கேட்க வைக்க முடியுமா, அவர்களால் தான் கேட்க முடியுமா. அப்படியேப்பட்ட இந்த பாகவதத்தில் என்ன இருக்குன்னா சாதுக்களுக்குரிய தர்மங்கள் தான் இருக்குது. இதில் அபிச்சார பிரயோகங்கள் வேதத்துடைய பழம்தான் பாகவதம். இது வேதத்துக்கு சமமானது தான் பாகவதம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதில் சொல்லக்கூடிய தர்மங்கள்லாம் சாதுக்களுக்குரிய தர்மங்கள். இதில் என்னென்னா வேதத்தில் சொல்லக்கூடிய அற்பமான பலன்களை உத்தேசித்து, கர்மகாண்டங்கள் சொல்லக்கூடிய அற்பமான பலன்களை உத்தேசித்து சொல்லக்கூடிய புராணம் கிடையாது இது பாகவதம். உயர்ந்த விஷயத்தை சொல்ல வந்த புராணம் இது பாகவதம். அற்ப பலன்களை சொல்ல வந்த புராணம் கிடையாது. அதனால் இதில் கபடங்கள்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அபிச்சார அதர்வணையோ வேதத்தில் சொல்லப்பட்ட அபிச்சார பிரயோகங்கள்லாம் இதில் கிடையாது. அதனால் பொறாமை முதலில் தோஷங்கள் இதில் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்ன தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா சாதுக்களுக்குரிய பாகவத தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. தர்ம புரோஜித கைதவன்றது இந்த கபட தர்மங்கள். அதனால் சொர்க்கலோகத்தை அடையிறது, அப்போ பௌதிகமான பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடிய தர்மங்கள் இதில் சொல்லப்படலை அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் அபிச்சார பிரயோகம்னா நிர்மத் சராணாம், அப்படியேப்பட்ட மாத்சரியம் பொறாமை முதலிய தோஷத்தினால அபிச்சார பிரயோகங்கள் செய்கிறாங்க இல்லையா, அந்த அபிச்சார பிரயோகங்கள் போன்ற தர்மங்கள்லாம் இதில் நீக்கப்பட்டிருக்குது. அப்படியேப்பட்ட மந்திரங்கள்லாம் இதில் நீக்கப்பட்டிருக்குது. ஆமாம், இதில் என்னென்னா சுத்தமான சாதுக்களுடைய தர்மங்கள் தான் இதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தர்ம புரோஜித கைதவா அத்திர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவம் வாஸ்திரவஸ்து. இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, அப்போ இதெல்லாம் நீக்கப்பட்டு அதில் என்ன இருக்குன்னா வாஸ்தவமான வஸ்து எதுவோ சத்தியமானது எதுவோ அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த பாகவதத்தில் அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தில் நல்லா விளக்கமாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்திரைய உன்மூலனம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னா மங்களங்கள், நம்ம மனசு மகோத்சவமாக ஆகிடுமா. சிவதம் மனசு மங்கோதம், வாழ்க்கையும் மங்களகரமாக ஆகிடுமா. அப்புறம் தான் உனக்கு மறுபிறப்பே கிடைக்காது. மறுபிறப்பு இருந்தால் தானே நீ தாபங்கள்லாம் அனுபவிக்கிற. அதனால் உன்னை மறுபிறப்பு இல்லாத நிலைக்கு கொண்டு போயிடுமா. அதான் சொல்ல தாபத்திரைய உன்மூலனம், வேரோடு பிடிங்கி எறிஞ்சிடும் நம்ம தாபங்களை எல்லாம். அப்படிப்பட்டது இந்த பாகவதம். தர்ம புரோஜித கைதவா அத்திர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்திரைய உன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே அழகு பொருந்திய அந்த பாகவதத்தை மகாமுனியர் வியாசாச்சாரியாரால் எழுதப்பட்டது இந்த பாகவதம். மகாமுனியருக்கிறதே கிம்பா பரீஸ்வரா. இந்த பாகவதத்தை தவிர கிம்பா வேறு எந்த புராணங்கள்லையோ எந்த சாதனங்களில் சத்தியோ ஹிருத்திய அவருத்திய உடனே ஹிருதயத்தில் பகவான் நிலைநிறுத்தப்படுகின்றான். சொல்லுங்க பார்க்கலாம். பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுறான். கிம்பா பரீஸ்வரா சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே அத்திர ஹிருதிபிகி சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து. அந்த க்ஷணத்துலேருந்து சீக்கிரம் வந்துடுறான். ஆனால் பகவான் அப்புறம் எழுந்து போடான்னு சொன்னோட போக தக்ஷணாத் அந்த க்ஷணத்துலேருந்து உங்கள் ஹிருதயத்தில் பகவான் டேரா போட்டுடுறான், போக மாட்டேன்றான்.
நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாபுகாக. நிகமமாகிய சகல சாஸ்திரங்கள், வேதங்கள், நிகமம்னா வேதங்கள், அந்த வேதத்தில் பழுத்த பழமாம் பாகவதம், வேதமாகிற கல்பவருஷத்தில் பழுத்த பழமா. நிகம கல்பதரோர் கலிதம், கற்பவருஷத்துக்கு அடியில் போய் எது கேட்டாலும் கொடுக்கும் இல்லையா, அதுபோல் வேதத்தில் நமக்கு லௌகீக பலன்கள், உயர்ந்த பலன்கள், வேதாந்தம் எல்லாம் சேர்த்தா எல்லாமே வேதம்தான். அப்போ அந்த வேதாந்தத்தினால மோட்சத்தை அடைய முடியும். வேதங்களால் சொர்க்கலோகம் வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் எல்லா சௌக்கியங்களும் அனுபவிக்க முடியும், இந்த பூலோக சௌக்கியங்கள். அப்படியாப்பட்ட அத்தனை பலன்களும் கொடுக்கக்கூடியது வேதம். அதனால தான் கற்பவருஷம் சொல்லப்படுறது வேதத்தை. அப்போ கற்பவருஷத்து அடியில் போய் நின்னா எது கேட்டாலும் கொடுக்குமோ, அதுபோல் வேதத்தை ஒருத்தன் படிச்சிட்டானா, வேதத்தில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டானா லௌகிக பலன்களோ உயர்ந்த பலன்களோ எல்லாமே கொடுத்துரும். அந்த கற்பவருஷத்தில் பழுத்த பழம்தான் பாகவதம். அப்படின்னா அந்த கற்பவருஷத்தில் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதனுடைய பழம் சொல்லும்போது என்னென்னா, அப்போது இந்த வேதத்தினுடைய சாரம்னு அர்த்தம். சாரம்னா வேதத்தினுடைய சாரம்னா வாசுதேவ பரா வேதா, வாசுதேவன் அடையிறது தான் சாரம். அந்த வாசுதேவனுடைய ஸ்வரூபமாக தான் இந்த பழமானது, பாகவத பழமானது பழுத்திருக்கு. அப்போ வேதங்களை எதுக்காக ரட்சித்தாங்கன்னா, பின்னாடி பாகவதம் என்ற பழம் பழுக்கின்றதுனால்தான் மகான்கள்லாம் ரட்சித்து வந்தார்கள். வேதம் இல்லாமல் பாகவதம் இல்லை, வேதத்தில் பழுத்த பழம் பாகவதம். ஆனால் மரத்தை திரும்பி பார்க்காத, வேதத்தை திரும்பி பார்க்காத, அது ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடு, நீ பாகவதத்துக்கு வந்துடு. ஏன்னா உயர்ந்த பலன் எதுவோ அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். இப்போது ஒரு மாமரம் இருக்குன்னா, ஒரு மாமரத்தில் இலைகள் ஒரு விஷயத்துக்கு பயன்படுது, அதனுடைய விறகுகள் ஒரு விதத்துக்கு பயன்படுது, அதனுடைய கிளைகள் ஒரு விஷயத்துக்கு பயன்படுது. சரி, அதனுடைய பூக்கள், அந்த மாம்பூ ஒரு விஷயத்துக்கு பயன்படுது, அந்த மாம்பூ கூட பயன்படுது. அதனுடைய காய், மாங்காய் ஊறுகாய் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, அதுக்கு ஒரு விஷயத்துக்கு பயன்படுது. ஆனால் அவைகள்லாம் கசக்கிறது, ஏதோ புளிக்கிறது, ஏதோ ஒன்று ஆகுது. ஆனால் மாம்பழம் பார்த்தா ரொம்ப இனிக்குது, தித்திப்பாக இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்த விட சாரமானது என்னென்னா, மாம்பழத்துக்காக தான் மாமரத்தை வளர்க்குறோம். மற்றது இப்போ அந்த மாமரத்தினுடைய சத்தை இருக்குது, மாமரத்தில் இலைகள் இருக்குது, மா இலை வீட்டிலலாம் கட்டுறோம், தோரணங்களாக எல்லாம் பண்ணுறோம். மாம்பூலாம் ஏதோ சமையல் கூட பயன்படுத்துகிறோம், மாங்காய் கூட சமையலுக்கு பயன்படுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் என்னென்னா சாதாரண பலன்கள் இல்லையா. அது மாதிரி வேதங்களில் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு பயன்படுது. ஆனால் அதனுடைய சாரம் முக்கியமான மாமரத்தினுடைய முக்கியமான பிரயோஜனம் என்னென்னா மாம்பழம் தான். எல்லாருக்குமே தெரியும், மாம்பழத்துக்கு தான் எல்லாமே ஆசைப்படுவாங்க இல்லையா. மற்ற விஷயங்கள்லாம் மாமரம் பயன்பட்டால் கூட அதெல்லாம் அற்ப பலன்களாக இருக்குது. ஆனால் மாம்பழம் தான் உயர்ந்த பலனாக இருக்குது இல்லையா. அப்போ அந்த பழமானது, மாம்பழம் எப்படி ரொம்ப தித்திப்பாக இருக்குதோ, ரொம்ப சுவையோடையதாக இருக்கோ, அது மாதிரி பாகவதம் என்ற பழம் ரொம்ப சுவையோடையதானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம், அப்படிப்பட்ட வேதத்தின் உச்சியில் இருந்தது அந்த பழம், பாகவதம் என்ற பழம். சுகர் என்ற கிளி கொத்தப்பட்டதுனால அது களை தட்டுப்பட்டு அப்படி குரு சிஷ்ய பரம்பரையாக நம்ம கை கிடைச்சிருக்கு இந்த பாகவதம். சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம், இது அழியாத ரசமா. மிருதம்னா அழியக்கூடிய ரசம், அமிர்தம்னா அழியாத ரசம். எப்போல்லாம் புஸ்தகம் கையில் இருக்கா அப்போல்லாம் எடுத்து படிக்கலாம், எந்த கட்டத்தில் வேணாலும். மற்ற ரசங்கள்லாம் இப்போ ஒரு ஜூஸு, மாம்பழம் ஜூஸ் சாப்பிட்டோன்னா அது தீர்ந்து போச்சுன்னா, ஐயோ கொஞ்சமாக இருந்தது தீர்ந்து போச்சு, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கும். மற்றதெல்லாம் அழியக்கூடிய ரசம். ஆனால் பாகவதம் அழியாத ரசமா, அதான் மிருதமழகாத ரசமா. அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம், அந்த பாகவதத்தை பருகுங்கள். இதில் தோல் இல்லை, கொட்டை இல்லை, அப்படியே டைரெக்டாக எசன்ஸாக கொடுத்துக்கப்பட்டிருக்கு. மாம்பழம் ஜூஸ் அப்படியே பாகவதம் ஜூஸ், வெறும் பழம் மட்டும் அப்படியே ஒரு ஜூஸாகவே அப்படியே சாப்பிட்லாம். ஸ்லோமாக அப்படியே ஜூஸ் மாதிரி பருக வேண்டியது தான். பிபத சிரவணம் பண்ணுறவங்க காதில் படுவாங்க, பாராயணம் பண்ணுறவங்க வாக்கில் பருவாங்க இல்லையா. பாகவதம் பாராயணம் பண்ணுறவங்க பிபத பாகவதம் ரசமாலயம், காது நிறைய பாகவதம் கேள், அவ்வளோதான். அது ரசம் நிறைஞ்சது. இது ரசம் ஆலயம், ஆன்மா லயமாக மட்டும், ஆன்மா லயம் ஆகிடும், சுலபமாக ஆன்மா லயம் ஆகிடும் கிருஷ்ண பக்தியில். இது பக்தி ரசம் ததும்பி எழுது. இது ரசிகர்களால் தான், பக்தர்களால் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியுமா. ரசிகாக புவி பாவுகாக
இந்த பூமியில் வாழ தெரிஞ்சவர்கள் யாருன்னா பாகவதத்தை பருக தெரிஞ்சவங்க, சுவைக்க தெரிஞ்சவர்கள் தான் உலகத்தில் வாழ தெரிஞ்சவங்களாம். அவர்கள் தான் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள். முகுகு அடிக்கடி 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 திருப்பி திருப்பி படிக்கணும்னு தோணுமா? ஒரு தடவை படித்தா போதாது, மறுபடியும் படிக்கலாம், மறுபடியும் பாராயணம் பண்ணலாம், மறுபடியும் பாகவதம் படிக்கலாம் அப்படின்ற ஆசையை தூண்டுமா அது. அப்படியேப்பட்ட பாகவதம் படிக்கணும். சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலையும் முகுரகோ ரசிகா புவி பாவுகாக. அப்படியேப்பட்ட இந்த 3 ஸ்லோகத்தினால் அவதாரிகை பாகவதனுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் தோல் இல்லை, கொட்டல் வெறும் எசன்ஸ், பக்தி ரசம் ததும்பி இருக்கிறது. பக்தி ஞான வைராக்கிய ரசம் ததும்பி இருக்கக்கூடியது. அப்படியே பருக்கலாம். கிருஷ்ணனை சுலபமாக அடைஞ்சிடலாம். இதில் சீக்கிரமாக ஹிருதயத்தில் வந்துடுவானா. இதெல்லாம் இவ்வளோ பெருமைகள் பாகவதத்துக்கு இந்த 3 ஸ்லோகங்களால் அவதாரிகை இன்ட்ரொடக்ஷன். இந்த 3 ஸ்லோகங்களால் அவதாரிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எந்த பரவஸ்துவை உலகமெல்லாம் பார்த்து அந்த பரவஸ்து தெரிஞ்சுக்கணுமா? அந்த பரவஸ்து வேறு யாரில் கிருஷ்ணன் தான். அவனை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் கபட தர்மங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு, அபிசார பிரயோகங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு, சுத்தமான தர்மம், சாதுக்களுக்குரிய தர்மங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்லாம் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இது வேதத்துடைய கல்பகோஷத்தில் பழுத்த பழம் இது. அப்படிப்பட்ட மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது, பக்தி ரசம் ததும்பி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சுகாச்சாரியாரால், அப்படிப்பட்ட சுகாச்சாரியர்கள் வாக்குனாலே இப்போது 17 புராணங்களை பார்த்தா 18 புராணங்களும் வியாசாச்சாரியால் எழுதுன்னு தான். ஆனால் 17 புராணங்களுக்கு இல்லாத மகிமை இந்த பாகவதத்துக்கு மட்டும் எப்படி இருந்ததுன்னா, 17 புராணங்களோ பிரம்மசூத்திரமோ மகாபாரதம் எல்லாம் வியாசாச்சாரியர்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இது சுகப்புரோக்தம், வியாசர்களிருந்து வாங்கி சுகரால் சொல்லப்பட்டதுனால இதுக்கு, அதாவது மற்ற பழங்களை விட கிளிக்கொத்தனம் பழத்துக்கு தித்திப்பு அதிகம், சுவை அதிகமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி வியாசாச்சாரியர் வாக்கிலேருந்து வாங்கின சுகாச்சாரியர்கள் அனுபவித்து கொடுக்கப்பட்டதுனால இதுக்கு பலன்கள் அதிகமாக, அதாவது என்னென்னா இதுக்கு சுவை அதிகமாக. அதனால் சுகமுகாது அமிர்தம், இது சுகப்புரத்தம் சுகசாஸ்திரம் சொல்லக்கூடிய பாகவதம் இது ரொம்ப விசேஷம். அதனால தான் பாகவதத்துக்கு சுகர் பிரம்மனிஷ்டர் வாக்குலேருந்து வந்ததுனால இதுக்கும் மகிமை அதிகமாக பிரகாசிக்கின்றது. இந்த 3 ஸ்லோகங்களால் பாகவதனுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்குது. அவர் நைமிஷே அணிமிக்ஷேத்திரே சுஷயா சௌனகாதயா சத்திரம் சொர்க்காய லோகாய சகசிரசமமாசதா. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிப்பதற்காக தீட்சை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ரிஷிகள் சௌனக மகரிஷியினுடைய தலைமையில். அவர் பிருகவம்சத்தில் தோன்றினவர் சௌனக மகர்ஷி, மகாஞானி, பரம பாகவதர். அப்படிப்பட்ட கர்மானுஷ்டானங்களாக கல்யாணுஷ்டானங்களாக செவ்வனே செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆச்சாரசீலர். அப்படிப்பட்ட சௌனகாதி மகர்ஷிகளுடைய தலைமையில் அங்கே எல்லாருமே அதிகாரிகள் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டிக்கிறார்கள் நைமிஷாரண்ய வனத்தில். அந்த நைமிஷாரண்ய வனத்தை என்னன்னா பகவானே அந்த க்ஷேத்திர ரூபமாக இருக்கானா. அந்த நைமிஷாரண்ய ரூபமாகவே, நைமிஷாரண்ய க்ஷேத்திர வடிவமாகவே பகவான் இருக்கானா. அனிமிஷ க்ஷேத்திரே அந்த சௌனகாதி மகரிஷிகள் சத்திரம் என்ற யாகத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, சத்திரம் என்ற யாகத்தை 1000 வருஷம் நீடிக்கக்கூடிய சத்திரம் என்ற யாகத்தை அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா கலீர் தோஷம் எல்லாருக்கும் விலகணுன்றதுக்காக சத்திரம் என்ற யாகத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீடிக்கக்கூடிய சத்திரம் என்ற யாகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் இந்த யாகத்தில் எல்லாருமே அதிகாரிகள். அந்த சமயத்தில் ஏகதாது முனியக பிராதர்ஹுதஹுதாக்னியா சத்கிருதம் சூதமாச என்னும் பிரச்சர் இதை மாதிராத்து காலையிலேயே ஹோமம் பண்ண, அந்த அக்னியினாலேயே மாலையிலையும் ஹோமம் பண்ணக்கூடியவர்களாகிய அப்படியேப்பட்ட அந்த யாகசாலையில் சௌனகாதி மகர்ஷிகள் தலைமை நடக்கக்கூடிய அந்த யாகசாலையில் நைமிஷாரண்ய வனத்தில் சாக்ஷாத் சூதர் மகரிஷி வந்தார். அந்த இடத்துல வந்தவுடனே அவருக்கு ஆசனம் கொடுத்தார்கள். அவருக்கு அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்து உபசரித்து அவருக்கு வியாசப்படுத்தல், அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அமர வைத்து அவருக்கு அடுத்த சில கேள்விகளை கேட்கிறார்கள். त्वयाखलु पुराणानि से इतिहासानि चाणக ஆக்கியாதான் அதீதானி தர்மசாஸ்திராணி யான்யுதா. உங்களுக்கு சகல புராணங்களும் இதிகாசங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, தர்மசாஸ்திரங்கள்லாம் கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யானி வேதவிதம் சிரேஷ்டோ பகவான் பாதராயண அந்நியச்ச முனையசூத பராபர விதோ விதுஹோ. வேத வியாசருக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிர்குண உபாசகர்கள் சகுண உபாசகர்கள் ஆகிய ரிஷிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், மற்றவங்களுக்கு உபதேசமும் செய்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூதர் மகரிஷி நீங்கள்.
இவருக்கு வந்து என்னென்னா இவருடைய சூதரன்றது குலப்பெயர், கதை சொல்கிற குலத்தில் பிறந்தனால சூதரன்னு பேர். சூதரன்னா கதை சொல்கிற குலத்தில் பிறந்தனால சூதரன்னு பேர். ஆனால் இவருடைய உண்மையான பேர் என்ன? உக்கரஸ்ரவஸ். காது ஷார்ப்பாக திடீர்னு கேட்கணுமா, அவ்வளோ பொருள் நிறைஞ்சு தான் இருக்குமா இவர் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம், ஆழ்ந்த அர்த்த புஷ்டியுடையதாக இருக்குமா. உக்கரஸ்ரவஸ்னு பேர். அப்படியேப்பட்ட இவர்களுடைய பெருமையே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியேப்பட்ட மகாத்மா நீங்கள் சூதரே. ஆனால் ஜாதி பிரஷ்டர். சவுனகாதி மகர்ஷியில் கதை கேட்குறவங்க பிராமணர்கள். இவர் வந்து விலோம ஜாதியில் பிறந்தவர், அதாவது சத்திரிக பிராமணர் கலப்படமான ஜாதியில் பிறந்தவர். ஜாதியில் தாழ்த்தப்பட்டவர் தான் சூதர். ஆனால் அவரிடத்துல பகவத் குணங்கள் இருக்கிறதுனால அவருக்கு வியாசசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு மரியாதை கொடுத்து அவரிடத்துல பகவத் குணங்களை கேட்கிறார்கள், கேள்விகள் கேட்கிறார்கள். உங்களுக்கு மகான்களுடைய சகவாசம் இருக்கும், மகான்களால் நிறைய உபதேசங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நிறைய புராணங்கள் இதிகாசங்கள்லாம் கேட்டிருக்கீங்க, பகவத் குணங்கள்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. அப்போ ஸ்னிக்தஷ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமபியதா, மகான்கள்லாம் ரகசியமான விஷயத்தை கூட வெளிப்படுத்தியிருப்பாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் என்று கேட்கிறார்கள் சவுனகாதி மகர்ஷிகள். முதல் கேள்வி கேட்குறாங்க. தத்ராஞ்சசா ஆயுஷ்மன்னு பவதா யத் வினிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்ததர்ஷய தன்னக சம்சிதுமர்ஹசி. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை என்ன என்று முதல் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கற்ற சாஸ்திரங்களில் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், தர்மசாஸ்திரம் எல்லாம். அவைகளுக்குள்ள எது ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எதுவோ அதை சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். பும்சாம் ஏகா, எது ஒன்று, அந்த முடிவான ஸ்ரேயஸ் நன்மை எதுவோ அதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ரெண்டாவது கேள்வி, முதல் கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, அதசாது அத்திர யத்சாரம் சமுத்ருத்திய மனிஷயா புரூஹின ஸ்ரத்த தானானாம் ஏனாத்மா சம்பிரசிததி. ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்குது, எக்கச்சக்க சாஸ்திரம். பூரினி பூரி கர்மானி சோதவ்யானி விபாகஷா. அது பகுத்தறிந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆயுசு போதாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பூரினி பூரி கர்மம், நிறைய சாஸ்திரங்கள், நிறைய கர்மாக்களை, நிறைய தர்மங்களை விதிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு மனுஷன் கற்று உணர முடியாது, அதுவும் கலியுகத்தில் கண்டிப்பாக முடியாது. அதனால் அவ்வளோ சாஸ்திரங்களுடைய சாரம் என்னவோ, சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்னவோ அதை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதசாது அத்திர யத் சாரம் சமுத்ருத்திய மனுஷியா, உங்கள் புத்தியினால் தேர்ந்தெடுத்த அவைகள் அந்த சாரமான விஷயத்தை எங்களுக்கு புரூஹி, எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். நாங்கள் சத்தையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். சத்ததானானாம் ஏனாத்மா சம்பிரசித்தி, எதனால் ஆத்மா பூர்ண சந்தோஷம் அடையுமோ அந்த சாரமான விஷயத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, சூதஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகிர்ஷையா. தேவைக்கும் வசுதேவருக்கும் பகவான் கிருஷ்ணாவதாரம் எதை செய்வதற்காக, எஸ்ய சிகிர்ஷையா, எதை செய்வதற்காக, எதுக்காக அவதாரம் பண்ணான்னு இல்லை, எதை செய்வதற்காக அவதாரம் பண்ணான் அது எங்களுக்கு சொல்ல வேண்டும். தேவைக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோ எஸ்ய சிகிர்ஷையா, எந்த செயலை செய்வதற்காக பகவான் அவதரித்தான் அது சொல்லணும். மூன்றாவது கேள்வி கேட்கிறார்கள். நான்காவது கேள்வி, பகவான் பல அவதாரங்கள் பண்ணியிருக்காங்க. அதாக்கியாகி ஹரே தீமன் அவதார கதா சுபாகா லீலா விதத ஸ்வைரம் ஈஸ்வரஸ்ய லீலா விதத ஸ்வைரம் ஈஸ்வரஸ்ய ஆத்மமாயா. தன்னுடைய சொந்த சக்தியை அவலம்பித்து கொண்டு பகவான் உலகத்தில் பல அவதாரங்கள் செய்திருக்கிறானே, அந்த அவதார லீலைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். இது நாலாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி, பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்து பலராமனோடு செய்த லீலைகள்லாம். கிருதவான் கில வீரியானி சஹராமேன கேசவா அதிமர்த்தியானி பகவான் கூடக கபடமானுஷா அதிமர்த்தியானி. மனுஷ செயல்களுக்கு மீறிய செயல்களாகிய வாயில் உலகங்களை காட்டுறது, கோவத்தின் உத்தரணம் பண்ணுறது, காலை நத்தனம் பண்ணுறது, எல்லாம் மனுஷ செயல்கள் மீறிய செயல்கள். 16,108 ஸ்திரீகள் 16 ரூபம் எடுக்கிறது, பகவானை கன்றுகளாகவும் பசங்களாக மாறினது பிரம்ம லீலையில். இது மாதிரி எல்லாம் பார்த்தா ஒன்று பார்த்தா மனுஷ போதனை வாதம் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்தா பகவான் அவதாரம் பண்ணும்போதே தமத்புதம் பாலகம் உபஜேக்ஷனும் அப்படியே மனுஷ செயல்களுக்கு மீறிய செயல்களாக இருந்ததே. அதுவும் பலராமரும் அப்படியே மாதிரி தான் மனுஷ செயல்கள் மீறிய செயல்களாக தன்னுடைய கலப்பையினால் அந்த அஸ்தனாபுரத்தையே இழுத்தாராம் கங்கையில் தள்ளுறதுக்கு. அதுனா சாதாரண செயலா? மனுஷனால் செய்யக்கூடிய செயலாக. அப்படியேப்பட்ட சஹராமேன கேசவகா, பலராமனோடு கேசவனாகிய கிருஷ்ணர் வந்து பல அதிமர்த்தியானி மனுஷ செயல்கள் மீறிய செயல்கள் தெய்வ செயல்கள் தன் பகவான் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய லீலைகளை செய்திருக்கானே, அந்த லீலைகள்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் சவுனகாதி மகர்ஷிகள் சூதரிடத்தில். கிருதவான் கில வீரியானி சஹராமேன கேசவா அதிமர்த்தியானி பகவான் கூடக கபடமானுஷா
இது 5வது கேள்வி. 6வது கேள்வி என்னென்னா, புருஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மனே ஸ்வாம் காஷ்டம் அதுனோ பேதே தர்மஹ கம் சரணம் கனஹ. அப்படிப்பட்ட 18 யோகங்களை உபதேசம் பண்ண அப்படி யோகேஸ்வரன் ஆகிய கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு போன பிறகு இப்போ தர்மம் யாரை போய் சரணம் அடைந்திருக்கிறது என்று இந்த 6 கேள்விகள் தான். இந்த 6 கேள்விகளுக்கு பதிலாக தான் பாகவதம் அமைது. இந்த 6 கேள்விகள் கேட்கிறார் சௌனகாதி மகர்ஷிகள். நியூக்ளியஸாக இந்த 6 கேள்விகளினுடைய விரிவாக தான் பாகவதம் அமைகிறது. அப்போ முதல் கேள்வியினுடைய அர்த்தம் என்னென்னா, ஏகாந்தத ஸ்ரேய தன்ன சம்ஸ்கிருதம் இருக்குது. முடிவான நன்மை என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை என்ன அப்படின்னு கேட்டால் பகவான் தான். பகவான் நாமம் அது கடைசியில் சொல்லிக்க, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்பரம். இதுதான் முதல் கேள்விக்கான கடைசி பதில். நாம சங்கீர்த்தனம் படிச்சுக்கிறது தான் கடைசியில் சொல்லியிருக்கா பாருங்க. அதான் ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவாங்க. எப்பொழுதும் நாமா சொல்லிட்டு இருக்கிறது தான், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான். ராம 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 ராம. 2வது கேள்வி என்ன கேள்வி, சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவ கீதை, கிருஷ்ண சம்பாஷணம், நவயோகி சம்பாதம் அதெல்லாம் இருக்குது இல்லையா. 24 குருக்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. பிக்ஷு கீதை இதெல்லாம் 11வது ஸ்கந்தத்தில் சொல்லக்கூடிய வேதாந்த விஷயங்கள், அந்த ஞான விஷயங்கள் தான் இதான் சகல சாஸ்திரங்களுடைய சாரமாக. அப்போ 11வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே ரிவர்ஸில் ரிவர்ஸ் ஆர்டரில் வருது இப்போது. அப்புறமா 2வது கேள்வி. 3வது கேள்வி எஸ்ய சிகிச்சையா. இது மட்டும் ஃபஸ்ட்லேயே வந்தது. எஸ்ய சிகிச்சை எதை செய்வதற்காக தேவிக்கும் வசுதேவஸ்திய ஜாது எஸ்ய சிகிச்சையா. எதுக்காக அவதாரம் பண்ணா கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் அது குந்தி ஸ்துதியில் தான் அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரணத்துக்காக பகவான் எதை செய்வதற்காக அவதாரம் பண்ணான்னு சொல்லல இல்லையா. அது என்னென்னா, பகவான் சில பேர் பூமி அது குந்தி ஸ்துதியில் வருது. அதுக்கு விளக்கம் சில பேர் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக நீ அவதாரம் பண்ணதாக சொல்கிறாங்க. சில பேர் யாதவ குலத்தை யாதவ குலம் சபிக்கப்பட்ட அந்த எது குலத்தை புகழடிவை செய்வதற்காக நீ அவதாரம் சில பேர் சொல்கிறாங்க. தர்மபுத்திர தர்மராஜ்யத்தில் ஸ்தாபிப்பதற்காக நீ அவதாரம் பண்ணதாக சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா, நிறைய கிளேசங்களை பிறவி அடைகிறாங்க இல்லையா. அவர்கள் அந்த பிறவி பிணியை போக்கி எப்பொழுதும் உன்னுடைய கதைகளை கேட்டு நினைத்து அனுபவித்து ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வதற்காக உன்னுடைய கதைகள் லீலைகள் நீ பண்ணால் தானே நாங்களாம் கதை கேட்க முடியும், கேட்டு நாங்கள் ஜென்மா கரையேற்ற முடியும். அதுக்காக நீ அவதாரம் பண்ணதாக சில பேர் சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான காரணங்களை குந்தி தேவி சொல்கிறா. குந்தி சொல்ல வருது. அதுக்கு விளக்கம் எஸ்ய சிகிச்சையா, எந்த காரணத்துக்காக எதை செய்வதற்காக பகவான் அவதாரம் பண்ணான்னா அதுக்கு விளக்கம் குந்தி சொல்ல பதிலாக வருது. இது 3வது கேள்விக்கு பதில். 4வது கேள்விக்கான பதில் என்ன, கிருஷ்ண கிருதவான் அதிமர்த்தியானி பகவான் கூட கபட மனுஷா. இப்போ மனுஷ சொரூபமாக மூடமாக தன்னை மறைச்சிண்டு, ஆனால் எல்லாமே பார்த்தா லீலைகள்லாம் பார்த்தா பரபிரம்மம் பகவானுடைய லீலைகளாக இருக்கிறது. சாதாரண மனுஷ செயல்களாகவே இல்லை, அதிமர்த்தியான மனுஷர்கள் மீறிய செயல்களாக இருக்குது. பலராம கிருஷ்ணன் பண்ண லீலைகள் அது என்னென்னா, அது 10வது ஸ்கந்தம் பூரா கிருஷ்ண லீலைகள் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ 4வது கேள்விக்கான பதில் 10வது ஸ்கந்தம் பூரா பதிலாக அமைஞ்சிருக்கிறது. 5வது கேள்விக்கான பதில் என்னென்னா, 4வது கேள்விக்கான பதில் என்னென்னா 4வது கேள்விக்கான பதில் என்னென்னா, அவதார கதைகளை பற்றி கேட்டாங்க இல்லையா. லீலா எதுவும் ஸ்வைரஸ்ய ஆத்ம மாயா, தன் சொந்த சக்தினை அவலம்பித்து கொண்டு பூமியில் பல அவதாரங்கள் பண்ணியிருக்கானே அப்படின்னு பல அவதாரங்கள் பண்ண அந்த அவதார கதைகள் சொன்னால், அந்த அவதார கதைகள் தான் என்னென்னா 3வது ஸ்கந்தம் வராக அவதாரம் ஆரம்பித்து கடைசியில் பரசுராம அவதாரம் வரைக்கும் ராமாவதாரம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த அவதார கதைகளை 9 ஸ்கந்தத்து வரைக்கும் ஃபுல்லாக அவதார கதைகளை பற்றி சொல்கிறார். இப்படி அமைஞ்சிருக்கு 4வது கேள்விக்கு பதில். 5வது கேள்விக்கான பதில் தான் கிருஷ்ண அதிமர்த்தியானி மனுஷர்களுக்கு மீறிய செயல்கள், அது 10வது ஸ்கந்தம் பூரா அமைஞ்சிருக்கு. 6வது கேள்விக்கான பதில் இங்கே 3வது அத்தியாயத்தில் சொல்கிறார். தர்மம் போய் இப்போ யாரை சரணம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ தர்மம் யாரை போய் சரணம் அடைஞ்சிருக்குன்னா, கிருஷ்ணா ஸ்வதாமோபகதே தர்ம ஞானதிபிகி சக கலோ நஷ்ட திருஷாம் ஏஷோ புராணர்க்கோ அதுனோதிதா தத்ர கீர்த்தயதோ விப்ரஷ்ய பூரிதர்ஜசா. அப்போ கிருஷ்ணன் ஸ்வதாமோபகதே தன்னுடைய வைகுண்டத்துக்கு போன பிறகு தர்மம் ஞானமெல்லாம் எங்கே சரணம் அடைஞ்சிருக்குன்னா இந்த பாகவதத்தை சரணம் அடைந்திருக்கிறதான். கலோ நஷ்ட திருஷம் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. இது பிரம்ம சம்மிதம்னா கிருஷ்ணனுக்கு துல்லியமானது இந்த பாகவதம். கிருஷ்ணன் வேற இல்லை, பாகவதம் வேறு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. இந்த பாகவதம் புராணம், பாகவதம் நாம புராணம், நாம மகிமையை சொல்ல வந்த புராணம் இந்த பாகவதம். அப்போ கலியுகத்தில்
ஞானக்கண்ணை இழந்தவர்களுக்கு இந்த பாகவதத்தின் மூலமாக ஞானக்கண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் கண்ணு தெரிஞ்சாலும் இருட்டில் எப்படி போக முடியும்? கண்ணு நல்லா தெரியுது, ஆனால் இருட்டாக இருந்தால் எப்படி போக முடியும்? அப்போ வெளிச்சம் வேணும். அதுக்கு தான் இந்த பாகவதம் என்ற புராண அர்க்கோ அதுநோதிதாக இந்த புராணம் என்ற சூரியன் உதயமாகியிருக்கான். கிருஷ்ணனாகிற சந்திரன், இப்போது இரவு போனால் தானே பகல் சூரியன் உதயமாகும். அப்போ இரவில் என்ன பிரகாசிக்கணும்? சந்திரன் பிரகாசிக்கும். கிருஷ்ணனாகிற சந்திரன் மறைஞ்ச உடனே இந்த கலியுகத்தில் புராணம் என்ற சூரியன் உதயமாகியிருக்கான். அப்போ கிருஷ்ணனிடத்தில் நேரடியாக இருந்து போய் எவ்வளோ பேர் ஏமாந்தாங்களே, சத்ராஜித்து, சிசுபாலன் போன்றவர்கள்லாம் ஏமாந்தாங்களே. கம்சன் முதலானவர்கள்லாம் கிருஷ்ணனை மாமனாக இருந்து உறவினர்களாக இருந்து இருந்தால் கூட பகவானை துரியோதனாதிகள்லாம் பகவானை பக்கத்துலேயே இருந்து கூட அவர்களால் பகவானுடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல், மோட்சத்தை அடைய முடியாமல், பகவத் பக்தியை சுவைக்க முடியாமல் போனார்கள், ஏமாந்துட்டாங்க இல்லையா? ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது. அப்போது அந்த கிருஷ்ணனோட அதிக சக்தி வாய்ந்தது இந்த பாகவதம். நேரடியாக கிருஷ்ணன் இருக்கும்போது எந்த நன்மை கிடைச்சதோ பக்தர்கள்லாம் அதை விட அதிகமான நன்மைகள் இந்த பாகவதத்தில் கிடைக்குமா. ஏன்னா அங்கே ஊன கண்களால் வெளிப்புறமாக தான் பகவானை அனுபவித்தாங்க. ஆனால் இங்கே நம்ம தியானம் பண்ணுறதுனால மனசால் அனுபவிக்கும் போது இந்த உடலில் கிடைக்கக்கூடிய சௌக்கியம் கூட மனசில் கிடைக்கக்கூடிய சௌக்கியம் தானே அதிகம் இல்லையா? ஆத்மாவுக்கு அந்த வீட்டுக்காரன் ஆச்சு மனசு. அப்போ மனசால் தியானம் பண்ணுறோம் இல்லையா? அந்த பாகவதம் படிக்கும்போது கிருஷ்ணன் இப்படிலாம் லீலை பண்ணானா, அப்படிலாம் பண்ணானே. இப்போ நேரடியாக ஊன கண்களில் பார்த்து அனுபவிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சௌக்கியம் இப்போ சௌக்கியம் வேறு. அது மனசில் தியானம் பண்ணால் தான் பகவானே சொல்கிறான், என் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சௌக்கியம் கிடைக்காது. ஆனால் என்னை தூரம் இருந்து தியானம் பண்ண என் கதைகளை சிரவணம் பண்ணுறதுனாலையும் கீர்த்தனம் பண்ணுறதுனாலையும் நீங்கள் என்னை தியானம் பண்ணுறதுனாலையும் என்னை சீக்கிரமாக என்னை அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி மனசு தானே பகவானத்தில் அதிகமான நெருக்கத்தை உண்டாக்குது, உடலளவில் நெருங்கத்தை விட. அப்போ உடலளவில் வாழ்ந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கிற காட்டிலும் பாகவதத்தில் மனசளவில் நம்ம தியானம் பண்ணுற நாம தான் ரொம்ப உயர்ந்தவர்களாம். அப்போ நம்ம என்ன சூரியனுடைய வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரியும், சந்திரனுடைய வெளிச்சத்தை விட சூரியன் வெளிச்சம் ரொம்ப பிரகாசம் அதிகம் இல்லையா? அது மாதிரி பாகவதத்தினால் நம்மளுக்கு அதிகமான பக்தி பிரகாசிக்குமா நமக்குள்ள. பக்தி ஞான வைராக்கியம் துவாபரகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் நேரடியாக வாழ்ந்தவர்களே துர்லபோ பத லோகாயம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ யாதவர்களே கூட இருந்து கூட ஞானத்தை பெறவில்லை, பக்தி அடையவில்லை. யாரும் நமக்குள்ளே ஒருத்தன் அப்படின்னு நினச்சிட்டாங்களாம், கிருஷ்ணனை அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆனால் நாமெல்லாம் அப்படி கிடையாது, நம்மளாம் பாக்கியசாலிகள் கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் பாகவதம் படிக்கிறவங்க. அப்போது சந்திரனுடைய வெளிச்சம் போல் அந்தளவுக்கு, ஆனால் அதுவே பிரகாசமாக இருந்தது. அதுவே நிறைய பக்தர்கள் கிடைச்சாங்க துவாபரகத்தில். ஆனால் கலியுகத்தில் நிறைய பக்தர்கள் உண்டான இந்த பாகவதத்தினால, இந்த பாகவதனுடைய பெருமையினால்தான் நிறைய பக்தர்கள் உண்டானோம். இந்த பாகவதம்னா சூரியன் போல் வெளிச்சமா, புராணார்க்கோ அதுநோதிதா. இந்த வெளிச்சத்தில் நாம் என்ன கண்ணையும் பெறலாம், அதே ஞான கண்ணையும் பெறலாம், அதே சமயத்தில் வெளிச்சத்திலே நம்ம நடக்கலாம். இந்த உலகம் நம்மளுக்கு வெளிச்சமாக தோற்றமளிக்கும். இருட்டில் நீ அந்த காலத்தில் அஜ்ஞானம் என்ற இருட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புராணம் என்ற வெளிச்சத்தில் நாம் நல்லா பிரகாசமாக இருக்கலாம், வாழ்க்கை வெளிச்சமாகிடும். அப்படிப்பட்ட பாகவத புராணம் ஆச்சு. அதனால் கலியுகத்தில் நஷ்டமான கண்களை ஞானக்கண்ணை உடையவர்களுக்கு இந்த பாகவதம் என்ற புராணத்தின் மூலமாக ஞான கண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம், இதில் பெரிய வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. புராணருக்கும் அது இது அதுவும் அகம் சாத்தியகமும் தத்திர நிவிஷ்ட சதனுக்கிரகாத்து சோகம் சாபிஷ்யாமி யதாதீதம் யதாமதிஹி. அப்போ இதெல்லாம் சூதர் சௌனகாதி மகர்ஷிகள் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட புராணம் என்ற பாகவதம் என்ற சூரியன் உதயமாகி இருக்கிறது. இந்த பாகவதத்தை பரிசுத்த மகாராஜனுக்கு சுகாச்சாரியர் சொல்லும்போது அவர் கூட இருந்து நானும் கேட்டேன். ஆனால் கூட இருந்து நான் கேட்டேனே வரைய எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ, யதாதீதம் யதாமதி, என் புத்திக்கு எவ்வளோ தோன்றதோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் பார்த்தா பாகவதம் பூரா சுகாச்சாரியர் சொன்ன ஒன்று கூட விடாமல் சொல்ல போகிறார் சூதாச்சாரியர். ஆனால் வினயத்தினால தன்னை தாழ்த்தி என்று சொல்கிறாரு. யதாதீதம் யதாமதி, என் புத்திக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ மனப்பாடம் சுகாச்சாரியர் சொன்ன விஷயத்தை சூதருக்கு இப்போ சொல்ல போகிறார். அப்போ சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க, சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க, சூதர் இந்த பாகவதம் கஸ்மின் யுகே பிரவருத்தேயம், இது எந்த இடத்துல எந்த யுகத்தில் இது உண்டானது இந்த பாகவதம், அதே சமயத்தில் எந்த காரணத்துக்காக உண்டாச்சு,
அதில் யாரால் தூண்டப்பட்டு உண்டாச்சு, யாரால் தூண்டப்பட்டு வியாசாச்சாரியர் இந்த பாகவத்தை எழுதினார், இது எங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணான்னு சொல்கிறீங்களே, அவர் மகா யோகியாச்சு, அவருக்கு பாகவதம் கேட்டு ஆக வேண்டியது என்ன சுகாச்சாரியருக்கு அப்படின்னு சொல்கிறார். தஸ்யபுத்திர மகா யோகி சமத்திரம் நிர்விகல்பக சமாதியில் இருக்கக்கூடியவர், எல்லாத்துலேயும் சமதிருஷ்டி உடையவர், பிரம்மானுபவத்தை கொண்டவர், ஏகாந்தமதில் உன்னித்ரோ கூடமூட இவை எது அஜ்ஞானம் என்ற தூக்கத்திலிருந்து எழுந்தவர். அவர் அஜ்ஞானம் என்ற தூக்கத்தில் நம்மளாம் இருக்கோம், அவர் அஜ்ஞானம் என்ற தூக்கத்திலிருந்து எழுந்து வரான் உன்னித்ரோ. ஆனால் பார்க்கறதுக்கு என்னென்னா மக்களுக்கு வந்து தன்னை ஒரு பைத்தியக்கார மாதிரி காண்பிச்சு போகிறான், தன்னை மூடன் போல காண்பிச்சு போகிறான். அப்படிப்பட்ட திகம்பர சன்னியாசியாக 14 வயசு யுவாவாக சுகாச்சாரியர் அப்படி சஞ்சரிக்கக்கூடியவராச்சு. அவருக்கு பாகவதத்தினால் ஆக வேண்டியது என்ன? அது மட்டும் இல்லை, திருஷ்பாணியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யா ஹிரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்பிக்ஷ பிரிச்சதி முனவு ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பொம்பிதான் அது சுதஸ்ய விவிக்த திருஷ்டகே. அவர் அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டத்தை நிரூபிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர் அப்படின்றது நிரூபிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. திருஷ்பாணியாந்தம் ரிஷிம் ஆத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யாஹ்யா பரிததுன்ன சுதஸ்ய சித்திரம் தத்பிக்ஷ பிரிச்சதி முனவு ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பொம்பிதான் அது சுதஸ்ய விவிக்த திருஷ்டகே. அப்போது அவர் பார்த்து என்னன்னா புத்ரா 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 அப்படின்ட்டு வியாசர் அழிச்சுட்டு போகிறார். அதாவது சொல்ல மறந்துட்டு விட்டேன், அது பின்னாடி சொல்கிறேன். அப்போது இந்த 6 கேள்விக்கான பதில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ 2வது அத்தியாயத்தை நம்ம விட்டோம், சூதர் சொன்ன விஷயத்தை விட்டோம். சூதர் முதல்ல எடுத்தவொடனே என்னென்னா ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு ஃபஸ்ட் வந்து குரு வந்தனம் பண்ணி தானே ஆரம்பிக்கணும். சூதர் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். நம்ம 6 கேள்விகள் கேட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படியே நான் போயிட்டேன். சரி இங்கே வந்து சூதர் அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். அந்த முதல் அத்தியாயத்திலே சில முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. எல்லாமே முக்கியம்தான். ஆபண்ண சம்ஸ்கிருதிம் கோராம் என் நாம விவசகிரணன் தத சத்திய விமுச்சியத எத்விபேது ஸ்வயம் பயம். அதாவது 6வது கேள்விக்கான பதில் தர்மம் யாரை சரணமடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால 3வது அத்தியாயத்துக்கு போயிட்டேன், 4வது அத்தியாயத்துக்கு போயிட்டேன். அதனால் அங்கேருந்து அப்படியே 5வது அத்தியாயம் அப்படியே படிச்சுன்னு வந்துட்டேன். 2வது அத்தியாயத்தை மறந்துட்டேன். சரி, இப்போ 2வது அத்தியாயத்தை பார்க்கலாம். குரு வந்ததுன்னு தான் ஆரம்பிக்கணும். சரி, அது முதல் அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஆபண்ண சம்ஸ்கிருதிம் கோராம் என் நாம விவசகிரணன் தத சத்திய விமுச்சியத எத்பிபேது ஸ்வயம் பயம். கஷ்டமான நெருக்கடியில் வாழ்க்கையில் துன்பப்படுறான். அப்படிப்பட்டவன் வந்து எப்படி விடுபட முடியும் அப்படின்னா, பகவன் நாமா சொன்னால் எப்படிப்பட்ட கோரமான சம்சாரத்தில் இருந்தாலும் அவன் உடனே விடுபட்டுறான். விவசகா கிருணன் தன் வசமின்றி நாக்கில் எப்பொழுதும் ராம 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 ராமன் வந்துடுன்னா அவன் சம்சாரத்தினால் பாதிக்கப்பட மாட்டானான். பயமே அவனை கண்டா பயந்து ஓடுமா. எத்பிபேது ஸ்வயம் பயம். அப்படிப்பட்டது பகவான் நாம மகிமை. அது மட்டும் இல்லை, அந்த நாமத்தை அனைவரதும் சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் பாகவத பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கிற மகான்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மகான்கள் தர்ஷன மாத்திரத்தினாலே நம்மளை பவித்திரமாக்கிடுவாங்க. எத்பாத சம்சயாக சூதமுனைய பிரசமாயன சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தின்யாவோ அனுசேவையா. எந்த பகவானுடைய திருவடி கமலங்களை நன்றாக ஆசிரித்தவர்களோ அப்படின்னு அனைவரதும் பாகவத பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ, பாகவத சேவிக்கிறார்களோ, அந்த மகான்களை சத்யா புனந்து உபஸ்பிருஷ்டா, அவங்க மகானுடைய சங்கத்தை மாத்திரத்தினாலே நம்மளை பவித்திரமாக்கிடுவாங்களாம். ஆனால் பகவானுடைய திருவடியிலிருந்து வந்த கங்கையே ஆனாலும் அடிக்கடி எத்பாத சம்சய சோதம் முனைய பிரசமாக சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தின்யாவோ அனுசேவையா. எத்பாத சம்சயா சூத முனைய பிரசமாயன சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தின்யாவோ அனுசேவையா. பகவானுடைய திருவடியிலிருந்து வந்த கங்கையானவள் அடிக்கடி சேவிக்கிறதுனால தான் நம்மளை பாவனமாகலாம். ஏன்னா பகவான் திருவடியிலிருந்து அவள் வந்துட்டான். ஆனால் எத்பாத சம்சயாக பகவானுடைய திருவடிகளை நன்றாக நன்றாக ஆசிரியத்தவர்கள் பகவான் திருவடிகளை ஹிருதயத்தில் விட்டு விலகாமல் இருக்கிறாங்க. பகவத் திருவடி தியானத்திலிருந்து விலகாமல் இருக்கக்கூடிய பாகவதர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கங்கையை விட வசத்தியாகும். கங்கையே பவித்திரமாக்கக்கூடியவள். ஆனால் அவளை அடிக்கடி சேவிக்கத்தான் நம்மளை பவித்திரமாக கிருஷ்ண பக்தி உண்டாக்குவா. பவித்திரமானதுக்கு அடையாளம் என்னென்னா பக்தி உண்டாகணும், கிருஷ்ண பக்தி உண்டாகணும். ஆனால் மகான்கள் தர்ஷன மாத்திரத்தினாலே நம்மளை பவித்திரமாயிடும். ஏன்னா அனவரதும் அந்த திருவடியை விட்டு விலகாமல் இருக்கிறார்களாம் ஹிருதயத்தில். சம்சயாக எத் பாத சம்சயாக
சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்தின்யா பானுசேவையா. அதில் மனசை சுத்தமடையணும், மனசை சுத்தமடையணும் ஆசைப்படுறவங்க யார் தான் பாகவதம் சுத்திக்காம நான் சுனியாத்தியாச கலிமலாபகம் கலிதோஷத்தை போகக்கூடிய அந்த கிருஷ்ணலீலையில் யார் தான் கேட்க மாட்டாங்க. கிருஷ்ணனுடைய பெருமைகளை இந்த பாகவத்தை யார் தான் கேட்க மாட்டாங்க. அதனால் பகவானுடைய பெருமைகளை சொல்லுங்கள் என்று சவுனகாதி மகரிஷிகள் இந்த கேள்விகள் 6 கேள்விகள் கேட்டாங்க இல்லையா, அதுக்கு நம்ம பதில் என்ன முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த பதில் இனிமேல் தான் சூதர் சொல்ல போகிறார். நம்ம வரிசை பிரகாரம் பார்த்தா இப்போ சூதர் இனிமேல் தான் சொல்ல போகிறார். நம்ம முன்னாடியே அது சரி புரிஞ்சுக்கணுமென்றதுக்காக அந்த 6 கேள்விக்கு பதில் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். சூதர் இப்போ தான் அவங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ல போகிறார். சூதர் வாட்ச இது சம்பிரஷ்டம் சம்பிருஷ்டோ விப்ராணம் ரோமஹர்ஷினி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷம் பிரபக்தம் சக்கரமே. அப்படிப்பட்ட அவரில் ஜாதியில் பிராமணர்கள், நாமளும் விலோம ஜாதியில் பிறந்தவர்கள், ஜாதியில் தாழ்ந்தவர்கள். ஆனால் நம்ம இடத்துல போய் இவர்கள் பகவத் குணங்களை கேட்குறாங்களே. என் குருநாதர் சுகாச்சாரியர் போட்ட 4 அக்ஷரங்கள் காதில் போட்டதுனால தானே எனக்கு பகவத் குணங்களை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு வினயத்தினால கண்ணீர் சொல்லிடுறாராம். உடம்பு புல்லரிச்சி. விப்ராணம் ரோமஹர்ஷனி. அப்படிப்பட்ட ரோமஹர்ஷனுடைய புத்திரர் இவர். ரோமஹர்ஷனர் யாருன்னா, இவர் பேர் உக்கரசவர்ஸு, அவங்க அப்பா பேர் ரோமஹர்ஷனர். அவர் கதை சொன்னார்னா, அவங்க அப்பா கதை சொன்னார்னா உடம்பு புல்லரிச்சு போயிடுமா, அப்படி கதை சொல்லுவாராம். அப்படிப்பட்ட ரோமஹர்ஷனி அவர் சம்ஹிருஷ்டா ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். உயர்ந்த கேள்விகள் கேட்டாங்களே சவுனகாதி மகரிஷிகள், அதை கேட்ட உடனே சூதர் ரொம்ப சந்தோஷம் அடைந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். தன் முதல் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குருநாதரை பிரார்த்தனை பண்ணி தான் கதை சொல்லணும் இல்லையா. தன் குருநாதர் யார்? சுகாச்சாரியா தானே இந்த பாகவத்தை உபதேசம் பண்ணார். பரிசுத்து கூட கேட்டார் சூதர். அதனால் அந்த சுகாச்சாரியர் தியானம் பண்ணுறார். எம் பிரபுரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் தைபாயனோ விரக காதர ஆஜிஹாவ புத்திரேது தன்மயதையா தரவா வினேதுஹோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதாஸ்மி. எந்த பிறந்த மேனிக்கு சுகாச்சாரியர் 16 வயசு யுவாவாக வீட்டை விட்டு வியாசாச்சாரியுடைய புத்திரராகிய சுகாச்சாரியர் வீட்டை வீட்டுக்கு பிறந்த மேனிக்காக உபநயன சம்ஸ்காரம் கூட எடுத்துக்கொள்ளாமல் கர்மாவை அவர் விடலை, கர்மா அவர் விட்டுச்சான். அபேத கிருத்தியம் அப்படிப்பட்ட கர்மா விட்டவராக திகம்பரராக அப்பா புத்ரான்னு கூப்பிட்றது கூட காதில் வாங்காமல் போயிட்டு இருந்தாரோ. அப்போ மரங்கள்லாம் அவருடைய பிரிவினர்ச்சல் ஏன்னு கேட்டுதான் யார் இடத்துல? வியாசாச்சாரிய இடத்துல. புத்திரேது தன்மயதையா தரவோ அபிநேதுஹோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதஸ்மி. அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர். அவருக்கு எதுவும் ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு போகக்கூடியவர். அகம் பிரம்மாஸ்மின்ற உயர்ந்த வாக்கியத்தினுடைய அனுபவத்தில் இருந்தவர் அவர். அதனால் தன்மயதையா அகம் பிரம்மாஸ்மி அந்த நிலையில் இருந்தாலும். அதனால் சகல ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் தன் யோக சக்தியினால் புகக்கூடிய தன்மையுடையவர் அவர். அப்படிப்பட்ட யோகனிஷ்டர், பிரம்மனிஷ்டர். அப்படிப்பட்ட புத்திரான்னு யார் அப்பா யார் புள்ள, அவர் புத்திரம் கூடுவாங்க. இவருக்கு பட்டுதல் விடாமல் இல்லை. பகவான் சொல்லியிருக்கார். வியாசரை பகவான்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு எப்படி பட்டுதுன்னா, யாரோ ஒரு பிள்ளை பிறந்திருந்தா அப்படி பின்னாடி போயிருக்க மாட்டாராம். இவர் பிரம்மனிஷ்டர் இல்லையா. இப்படிப்பட்ட புத்திரன் பிறந்திருந்தா பக்தனை பின்தொடர்ந்தானே பகவானுக்கு அழகு. அதனால இவரை பின்தொடர்ந்து போனாராம். அது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு பெரிய பொக்கிஷவனை வச்சுருந்தாராம். சொத்து பாகவதம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர் பாகவதம் படித்தார்னா நல்லா அனுபவித்து படிப்பதற்காக இந்த பாகவதம் கொடுக்க தான் அவர் பின்தொடர்ந்து போனாராம். யார்? வியாசாச்சாரியர். புத்திரேது தன்மயதையா தரவாபினேதோ தம் சர்வபூத ஹிருதயம் முனி ஆனதாஸ்மி. அந்த முனிவருக்கு நான் எல்லா திக்குகளையும் அவர் நமஸ்காரம் பண்ணுறேன். சுகாச்சாரியர் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியது தானே சவுனகர். ஏன் எல்லா திக்கிலும் நமஸ்காரம் பண்ணேன்? ஆமாம், அவர் பிரம்மஸ்வரூபமாக எல்லா இருதயத்திலும் போகக்கூடிய சக்தி உடையவர்னா அப்போ அவர் எந்த திக்கில் அவருக்கு சுகர்ன்ற ஒரு உருவத்தில் அவர் தியானம் பண்ண முடியாது, நமஸ்காரம் பண்ண முடியாது. அப்படி எங்கும் வியாபிச்சிருக்கிற பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணேன். அதனால் நதோஸ்மின்னு சொல்லாமல் ஆனதோஸ்மி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. அப்படி சுகாச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லோகத்துலேயும் 2 ஸ்லோகங்களில் சுகருடைய பேரே சொல்லலை, குருநாதர் பேரை சொல்லக்கூடாதுக்காக சொல்லலை. அடுத்த ஸ்லோகத்தில் சுகர் புகழ்கிறார் சூதர். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம். அவங்க அப்பா பின்தொடர்ந்து நோக்கம் நடந்தது 2வது ஸ்லோகத்தை வந்துச்சுப்பார். அந்த ஸ்வானுபாவத்தோட பாகவதம் சொல்கிறதுக்காக தான், இந்த பாகவத்தை கொடுத்ததுக்காக தான் வியாசர் பின்தொடர்ந்தாராம் சுகாச்சாரியரை. யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதிதிருஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனம் உபயாமி குருமுனினாம். அப்படிப்பட்ட ஸ்வானுபவத்தோடு அனுபவித்து சொன்னாராம். பாகவதம் ஏதோ மனப்பாடம் பண்ணி
அப்படியே சொல்கிறது கிடையாது. நாம் அனுபவிக்கணும். அப்படி அனுபவத்தோடு சொன்னதுனால தான் பாகவதத்துக்கு இவ்வளோ மகிமை, இவ்வளோ மெருகூட்டப்பட்டதாக இருக்குது. எல்லாம் அனுபவத்தை கூட கொடுக்க முடியுமான சாஸ்திரங்களில் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பாகவதம் அனுபவத்தையும் கொடுத்துருமா. மற்றதெல்லாம் வந்து என்னென்னா சாதனங்களை சொல்லக்கூடியது, சாதனம் பண்ணால் பலன் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா அனுபவத்தை சாத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியது பாகவதம், அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி அனுபவத்தோடு சொன்னாராம் பாகவதத்தை. வானுபாவம். அந்த அனுபவம் சத்தியமா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் தான் பிரமாணம். அப்படியேப்பட்ட சாஸ்திரம் பிரமாணம். அதான் அகில ஸ்ருதிசாரம் ஏகம். அப்படியேப்பட்ட பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியுடைய அனுபவம் சத்தியன்றது எப்படி நிரூபணமாச்சுன்னா சகல சாஸ்திரங்களுடைய சாரமாக அந்த பாகவதம் அமைஞ்சிருக்கான். இதுதான் அத்தியாத்ம தீபம். கிருஷ்ண பரமாத்மா வெளிச்சம் போட்டு காட்டிவிடக்கூடிய புராணமாக இது. அந்த ஆத்மாவை நமக்குள்ள இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற அந்த ஆத்மாவை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுமா பரமாத்மா கிருஷ்ணனை. அத்தியாத்ம தீபம் அதிதிருஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக. அப்படிப்பட்ட இந்த அஜ்ஞானம் என்ற இருட்டில் போராடி கொண்டிருக்கிற அந்த சம்சாரிகள் கருணையினால் இந்த பாகவதத்தை கொடுத்தாராம். சம்சாரினாம் கருணை ஆக புராண குக்கியம் தம் வியாசசூனும் உபயாமி குருமுனினாம். அப்படிப்பட்ட என் குருநாதராகிய வியாசர் புத்திராகிய சுகாச்சாரியார் சம்சாரி மேலே கருணையினால் கொடுத்த அந்த பாகவத்தை கொடுத்தாரே, அந்த என் குருநாதரை பிரார்த்தனை பண்ணி கொண்டு பாகவதம் சொல்ல தொடங்குறேன் அப்படின்ட்டு தொடங்குறார். குரு முனினாம். பிறகு வந்து குருநாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் பகவானை நமஸ்காரம் பண்ணும். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரேயத்து. நரநாராயணர்கள் தான் நம்ம பாரத தேசத்தினுடைய தெய்வங்கள் இல்லையா. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, 9 வருஷங்களில். அதில் இந்த பாரத வருஷத்தில் அதனுடைய தெய்வங்கள் யாருன்னா நரநாராயணர்கள். அவர்களை நமஸ்காரம் பண்ணி அந்த நரநாராயணனில் அது பிறகு சரஸ்வதி வாக்கில் அப்படி நல்லா ஸ்பஷ்டமாக வரணுன்றதுக்காக சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாகவதத்தை கொடுத்த வியாசாச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர் தான் வியாசர் தான் பிரதம ரிஷிகளில் முதன்மையானவர், அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த சம்சார ஜெயம், இந்த மாயிலிருந்து நம்ம ஜெயம் உண்டாகணும். இந்த பாகவதம் படிக்கிறதுனால சம்சார ஜெயம் உண்டாகணுக்காக ஜெயம் உதிரையேத்து, அதுக்காக இவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பாகவதத்தை தொடங்குகிறார் சுதர். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவம் நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரையத்து. மகர்ஷிகளே, நீங்கள் கேட்ட கேள்வினால் அருமையான முனையாக சாது புஷ்டோகம் பவத்பிர் லோகமங்கலம். நீங்கள் கேட்ட கேள்வினால் உலகத்துக்கே ஒரு மங்களம் ஏற்பட போகுது. நான் பாகவதம் இப்போ நான் சொல்ல போகிறேன், இது உலக பிரசித்தமாக போகிறது. லோகமங்கலம். எத்கிருத கிருஷ்ண சம்பிரஷ்னா ஏன் ஆத்மா சுப்ரசீததி. எதனால் ஆத்மா சந்தோஷம் அடையுன்னு கேட்டிங்கல்ல, கிருஷ்ணனுடைய பற்றி கேள்விப்பட்டதால தான் மனசு பரிபூர்ணத்துவம் அடையுமா, சந்தோஷம் அடையுமா, ஆத்மா பூர்ண திருப்தி அடையுமா. அது நீ உடல் தேவைகளால் மன தேவைகளால் இந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்த முடியாதான். கிருஷ்ணனை பற்றி கேள்விப்பட்டதால, கிருஷ்ணனை பற்றி பேசுறதுனால, கிருஷ்ணனுடைய பெருமைகளை பேசுறதுனால தான் ஆத்மா பரிபூர்ணம் அடையுமா, திருப்தி அடையுமா. ஒரு மனுஷன் கடைபிடிக்கிற உயர்ந்த தர்மம் எதுனா கிருஷ்ண பக்தி பண்ணுறது தானா. சபை பும்சாம் பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக்ஷஜே. அந்த பக்தி எப்படி இருக்கானா, எந்த வித பலனையும் உத்தேசித்திருக்கூடாது, எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது, அதே சமயத்தில் எந்த தடங்களால் பாதிக்கப்படாததாக இருக்கணும். அப்படியேப்பட்ட பக்தி அதுதான். அப்படி யார் பக்தி பண்ணுறானோ அந்த பக்தி தான் உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுது. சபை பும்சாம் பரோ தர்மம் எதோ பக்தி அதோக்ஷஜே அஹேதுகி அப்ரதிகதா. எந்த ஹேதுக்காகவும் பக்தி பண்ண. என்னென்னா கிருஷ்ண பக்தி பண்ணுறதே சுவையாக இருக்குது, கிருஷ்ண லீலைகள் கேட்கறதே ஆனந்தமாக இருக்குது. பாகவதம் கேட்டால் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா, நல்லா அழகான பொண்ணு கிடைக்குமா, கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றாங்க இல்லையா, அவங்களாம் கூட பாகவதம் வைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி வேறு ஏதோ பொண்ணு பொருள் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்ட்டு அதுக்காக இல்லை. பாகவதம் கேட்குறேன், கிருஷ்ணனுக்கு பிரியம் கிடைக்குமா, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்குமா, அதான் பெரிய பிரயோஜனமே. கிருஷ்ணன் அது படிக்கிறதே ஆனந்தமாக இருக்குது, கிருஷ்ணர்கள் கேட்குறதே. அதனால் அந்த பலனை உத்தேசிக்காமல் யார் கிருஷ்ண பக்தி பண்ணுறானோ அவன் தான் சிறந்த பக்தன். அதே சமயத்தில் எந்த தடங்கள் வந்தாலும் பக்தியை விடக்கூடாது. எவ்வளோ தடங்கள் வந்து பிரகலாதனுக்கு, ஆனால் பக்தி விடலை பற்றியா, அப்படி இருக்கணுமா. சபை பும்சாம் பரோ தர்மம் எதோ பக்தி அதக்ஷஜே அஹைதுகி அப்ரதேதா ஆத்மா சம்பிரசிததி. அப்படி யார் பக்தி பண்ணுறாலும் அவருடைய ஆத்மாவுடைய ஆத்ம திருப்தி அவங்களுக்கு பூர்ணமாக அடைவார், ஆத்மாவோட ரமிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க. அதுதான் பாகவதம் படிக்கிறதே, கிருஷ்ண பக்தர்கள் தலைக்கிறதே, அதான் ஆத்ம திருப்தி, அதான் ஆத்ம லாபம். ஆத்மா சம்பிரசீததி.
வாசுதேவ் யார் இடத்துல பக்தி பண்ணணும்? எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க. வாசுதேவே பகவதி, வசுதேவ புத்திரனாய கிருஷ்ண இடத்துல தான் பக்தி பண்ணணுமா. வாசுதேவே பகவதி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. பக்தி யோக பிரயோஜிதா, பக்தி யோகத்தை பிரயோகிக்கணும், பக்தியை நாம் செலுத்தணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி வாசுதேவத்தில் பக்தி பண்ணால் என்ன லாபம்னா, நீ ஞானத்துக்காக தனியாக முயற்சி பண்ணுவானா, வைராக்கியம் அடைகிறதுக்காக தனியாக முயற்சி பண்ணுவானா, தன்னாலே பக்தி தாய், ஞான வைராக்கியம் குழந்தைகள் தன்னாலே வந்துடுவாங்களாம். அங்கே ஞான வைராக்கியம் அது சுலபமாக வந்துடுமா நமக்கு, அது தனியாக பிரயாசப்பட வேண்டாமா. கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனாலே வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச எத ஹைதுகம் தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா ந உற்பத்தி எதிரும் ஷமையவே கேவலம். கிருஷ்ண பக்தி இல்லாத நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள்லாம் வெறும் ஷமந்தான், காலவரையம்தான். கிருஷ்ண பக்தி உண்டாக்காத நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே காலவரையும், டைம் வேஸ்ட். ஒரு செயல் அப்போது கிருஷ்ண பக்தி உண்டாகக்கூடிய செயல்கள் தான் செய்யணும், பகவத் சேவை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். தர்மஸ்ய ஹி ஆபவர்க்கஸ்ய, நம்ம கடமைகள்லாம் எதுவும் நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அதுக்கு வேண்டி கிடையாது. நம்ம கடமைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கணும். தர்மம் எதுக்காகனா ஆபவர்க்கஸ்ய, மோட்சத்துக்கு உபயமாக அமையணுமா நம்ம செயல்கள்லாம், அதுதான் தர்மம்னு பேர். நான் அர்த்தஸ்ய, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம கடமைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. தர்மஸ்ய ஆபவர்க்கஸ்ய ந அர்த்தோ அர்த்தாய உபகல்பதே அர்த்தஸ்ய தர்ம ஏகாந்தஸ்ய காமோ லாபாய ஸ்மிருதா. நமக்கு ஏதாவது செல்வங்கள் கிடைச்சா கூட அந்த செல்வம் என்னென்னா நம்ம பௌதிகமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாதான். பகவத் சேவைக்காக, பகவத் தர்மத்துக்காக பயன்படுத்தணுமா. சரி, பணம் அப்படி கிடைச்சதுன்னா அந்த பணத்தை பகவத் சேவைக்காக பயன்படுத்தணும். அதே சமயத்தில் ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா நம்ம புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஆசைகளாக இருக்கக்கூடாது தான். புரியுதா? ஆசையானது பகவத் பக்தியில் வரணும். அந்த ஆசை அப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்கணும். நான் அர்த்தசிய தர்மிகாந்தசிய காமோ லாபாய் ஹிஸ்மிருதா. மகான்களால் ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லலை. பணம் எதுக்காகனா நல்ல விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணணும், பாகவத் தர்மத்துக்காக என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆசையை இந்திரியங்களை திருப்திப்படுத்துறதாக இருக்கக்கூடாது. அதுதான். அப்போ இந்திரியங்களை திருப்திப்படுத்தக்கூடாதுன்னா அப்போ நான் சாப்பிடக்கூடாதா, பட்னி பசியமாக இருக்கணுமா? என்ன அர்த்தம் இது? காமசிய இந்திரிய பிரீதி இல்லை. அப்போ நாக்கு சுவைக்கு சாப்பிட்றோம். அப்போ நான் சாப்பிட்லன்னா பட்னியாக இருக்க முடியுமா? அதுக்காக ஜீவேன யாவதா, வாழ்க்கை நடத்துறதுக்கு எவ்வளோ அத்தியாவசியம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோ பணத்தை. மற்றதெல்லாம் பாகவத் தர்மத்துக்காக செயல்படும், பாகவத் தர்மத்துக்காக அவங்க வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணு, அதுதான் செய்யணும். அதுதான் ஜென்ம லாபம். இந்திரியங்களை வெறும் புலன் திருப்திக்கு அது வேணும் இது வேணும்னு கண்டதெல்லாம் அழிஞ்சு அதுக்காக வேண்டி ஆசைகளை வளர்த்தக்கூடாது. அந்த ஆசைகள் வளர்ந்தால் கிருஷ்ண பக்தி உண்டாகாது, பக்தியில் ஆசை வராது. அது போல புரிஞ்சுக்கணும். அப்போது வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை வச்சுக்கோ, மற்ற விதமான ஆசைகளை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. காமசியன இந்திரிய பிரீதி லாபோ ஜீவேன யாவதான். சரி, அப்போ எதுவும் அனுபவிக்கக்கூடாதுன்னா அப்போ எதுக்கு தான் ஒரு மனுஷன் வாழறதுன்னா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, தத்துவ ஆராய்ச்சிக்காக தான். இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான் உயர்ந்த தத்துவம், ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்ணுறதுக்காக தான் மனுஷ பிறப்பேவான். நீ யாருக்கு நீ எங்கேருந்து வந்த, உன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, நீ ஆத்மாவா இந்த உடம்பா, அடுத்த பிறப்பில் நீ என்ன ஆக போகிற, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா. நீ யார் உண்மையிலே, இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையா, உண்மையிலே உன்னுடைய சொரூபம் என்ன, அப்படிப்பட்ட ஜிக்ஞாசுவாக இருக்கிறது தான் மனுஷ ஜென்மத்தினுடைய உயர்ந்த லாபமாக. அதுதான் இங்கே சொல்கிறார். ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நான் அர்த்தோ எஸ்சக கர்மிபிகி. கடுமையாக உழைச்சி பணம் சம்பாதிக்க மட்டும் ஒரு மனுஷனுடைய ஜென்ம லாபம் கிடையாது. காலம் பூரா உழைக்கிறான், நல்லா சம்பாதனை. எஸ்சக என்ன அர்த்தோ எஸ்ச கர்மபிகி. நல்ல இந்த உலகத்தில் கடுமையாக உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு கோடி சம்பாதிச்சு பங்களா பாலி வீடு கட்டின சொகுசாக வாழறதுக்காக மனுஷ பிறவி கிடையாது. மனுஷ பிறவி எதுக்காகன்னா தத்துவத்தை உணர்வதற்காக, ஆத்மலாபத்தை தேடிக்கொள்வதற்காக. நான் இந்த உடலில் ஆத்மானது உணர்வதற்காக தான் மனுஷ பிறவியே கொடுக்கப்பட்டு தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா என்ன அர்த்தம் எஸ்சேக கர்மபிகி வதந்தி தத்தத்வ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் எதி சப்தியதே. அந்த தத்துவம் என்னென்னா இரண்டற்ற ஒன்றாகிய அந்த பரம்பொருள் தான் அந்த தத்துவம். அந்த பரம்பொருள் யாருன்னா கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் தான் உபனிஷத்துக்கள் பாராயணம் பண்ணுறவங்களாம் பிரம்மம்னு சொல்கிறாங்களாம். யோகிகள்லாம் தியானம் பண்ணுறவங்களாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்களாம் ஹிருதயத்தில்.
பாகவதர்கள்லாம் பகவான்னு சொல்கிறாங்களாம். பிரம்மேதி பரமாத்மேதி, பகவான் சப்தங்கள் தான், வேறு இதில் வஸ்து ஒன்று தான், பரம்பொருள் கிருஷ்ணன் தான் எல்லாமே. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே என்று சொல்கிறார். அதனால் ஒருமுகப்பட்ட மனதோட பகவானுடைய கதைகளை அனைவரும் அனந்த கல்யாண குணங்களை பகவானுடைய கதைகள் நிறைய கேட்கணுமா. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிகி, சாதுக்களுக்கு பதியாக இருந்து காப்பாற்றக்கூடியவன். அப்படிப்பட்ட பகவான் சோதவியா கித்தித விஷய அத்தியாய பூஜஸ்ய நித்தியதா, எப்பொழுதும் பகவானுக்கு பூஜைகள் செய்து கொண்டு, கிருஷ்ணன் பூஜை பண்ணிட்டு, கிருஷ்ணனுடைய கதைகளை சிரவணம் பண்ணிட்டு, கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு, எப்பொழுதும் பகவானுடைய கதை குணங்களை தியானித்து கொண்டே இருக்க வேண்டுமா. இதுதான் ஒரு மனுஷன் செய்யக்கூடியது என்று சொல்கிறார். கிருஷ்ண பக்தி மட்டும் எப்படி உண்டாகுன்னா, பல புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணால் மகான்கள் சத்சங்கம் கிடைக்குமா. அந்த சத்சங்கத்தில் போய் மகான்கள் சேவை செய்யும்போது அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய பாகவத தர்மத்தில் நம்மளுக்கு ருச்சி உண்டாகுமா. அதுக்கு பிறகு தான் கிருஷ்ண சாட்சாத்காரம் உண்டாகும். சுசுரூஷ சத்ததானசிய வாசுதேவ கதா ருச்சி சியான் மகத் சேவையா விப்ரஹா, புண்ணியதீர்த்த நிஷேவனாத், அவர் தான் வாசுதேவனுடைய கதையில் ருச்சி ஏற்படுமா மகான்களுக்கு. அப்படி ஒரு சத்சங்கத்தினால்தான் வாசுதேவனுடைய கதையில் ருச்சி ஏற்படும் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்தது பகவான் என்ன பண்ணுறான்னா, சுண்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்தியந்தஸ்து ஹி அபத்ராணி விருநோதி சுஹൃத் சதாம். யார் பகவானுடைய கதைகளை கேட்குறானோ, தன்னுடைய கதைகளை கேட்குற அந்த ஹிருதயத்துக்குள்ளே காது வழியாக பகவானே உள்ளே போயிடுறானா. உள்ளே போய் என்ன பண்ணுறானா, அந்த ஹிருதயத்தில் பலிங்கரமாக சுத்தமாக்கிறானா பகவான். அப்படி சொல்லப்படுகிறது. வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பராமகாக, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பராக்கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபஹ, வாசுதேவ பரோ தர்மோ, வாசுதேவ பராகதி. வேதங்களுடைய நோக்கம் வாசுதேவன் தானா, யாகங்களுடைய நோக்கம் வாசுதேவன் தானா, யோகங்களுடைய நோக்கம் வாசுதேவன் உயர்வாக கொண்டதாம். யோகத்தால் அடையப்பட வேண்டியவன் யாருன்னா வாசுதேவன் தான். கிரியானுஷ்டானங்களுடைய முடிவு என்னென்னா வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறது தான். ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவனும் வாசுதேவன் தானாம். தபஸினால் அடையப்பட வேண்டியவனும் வாசுதேவன் தானாம். வாசுதேவ பரம் தபஹ, வாசுதேவ பரோ தர்மஹா, தர்மங்களுடைய நோக்கம் வாசுதேவன் தான். வாசுதேவன் தான் பரா உயர்ந்த கதி, அடைய வேண்டிய வஸ்து வாசுதேவன் தான். அதனால் வேதங்களோ தபஸோ யோகமோ தர்மமோ எல்லாத்துடைய நோக்கம் வாசுதேவன். கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே நம்மளை வழிகாட்டி கொடுக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு பிறகு 3வது அத்தியாயத்தில் 24 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வராக அவதாரம், சனத்குமாருடைய அவதாரம், விராட் ரூபமாக ஒரு அவதாரம், பகவான் சங்கர்ஷண அவதாரம் அப்படின்னு நிறைய சொல்லி, கபில வாசுதேவ அவதாரம், ரிஷபருடைய அவதாரம், அவர் கபில வாசுதேவர் அவதாரம், ரிஷபருடைய அவதாரம், நிறைய வியாசருடைய அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், புத்தருடைய அவதாரம், கல்கி அவதாரம், அது மாதிரி நிறைய அவதாரம், நரநாராயண அவதாரம் அப்படின்னு யக்ஞ அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம், இது மாதிரி 24 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அவதார லீலைகள்லாம் 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதை படித்தோம்னா துக்க கிராமாத் விமுச்சதே, இந்த ரகசியமான ஜென்மகுஹ்யம் பகவதோ ஏதத் பிரயதோ நரஹா சாயம் பிராதர் கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சதே. யார் பக்தியோடு இந்த அவதார சரித்திரங்கள் 24 அவதாரங்கள் சொல்லக்கூடிய இந்த 3வது அத்தியாயத்தை படிக்கிறாங்களோ அவர்களுக்கு துக்கம் கிரமமாக வரக்கூடிய வெள்ளமாக இருக்கும். அந்த துக்கங்கள்லாம் எல்லா துக்கத்திலும் தான் விடுபடுறான் அவன். அப்படிப்பட்ட துக்கங்கள்லாம் போயிடுமா அப்படி சொல்லப்படுகிறது. இந்த பாகவதம் என்ற சூரியனால் நம்ம வெளிச்சத்தை பெறலாம், ஞானம் என்ற வெளிச்சத்தை பெறலாம். உலகத்தில் நாம் ஃப்ரீயாக போகலாம், எதுலேயும் பாதிக்கப்பட மாட்டோம், இந்த மாயால் வஞ்சிக்கப்பட மாட்டோம், பாதிக்கப்பட மாட்டோம் அப்படி சொல்லப்படுது. அப்போ தான் சௌனகாதி மகர்ஷிகள் கேட்குறாங்க, எந்த யுகத்தில் இது பிரவர்த்திச்சது இந்த பாகவதம், யாரால் தூண்டப்பட்டு செய்யுது, எதுக்காக சுகாச்சாரியர் அபியசித்தார். ஆண் பெண்ணு கூட வித்தியாசம். குளத்தில் குளிச்சு கொண்டு இருப்பவர்கள் பெண்கள்லாம் பார்த்தா ஒரு புத்திரான்னு பின்தொடர்ந்து போனார் இல்லையா வியாசாச்சாரியர். அப்போ சுகாச்சாரியர் திகம்பரராக அவரும் ஆடை இல்லாமல் இருக்கிறார், இந்த பெண்களும் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ டக்குன்னு இவரை பார்த்தா 16 வயசு சுகாச்சாரியை பார்த்தோன்னே ஆடை எடுத்து உடுத்திக்கலையா பெண்கள்லாம், குளிக்கிற பெண்கள். ஏன்னா அவருடைய சாணித்திய மாற்றத்தினாலே தங்களுக்கு தேகாபிமானம் விட்டு போச்சான். அவர் அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர். அவர் ஆண் பெண் வித்தியாசம் தெரியாமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். அவரும் திகம்பரார், இவர்களும் திகம்பரார்கள். ஏன்னா தேகாபிமானமே இல்லை, ஆணு பெண்ணுன்ற வித்தியாசமே இல்லை. ந ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகே. ஆனால் வியாசாச்சாரியர் பஞ்சகச்ச வேஷ்டி கட்டின்னு வரார் இல்லையா, அவரை பார்த்த உடனே டக்குன்னு ஆடைகள் எடுத்து உடுத்தி கொண்டாடலாம்.
அப்போ வியாசர் போய் கேட்குறாருண்ணா, அவனுக்கு 90 வயசு, நான் 90 வயசு கிழவன், நான் வயசானவன், எனக்கு பேத்திகள் போல் என்னை பார்த்து ஆடுகள் எடுத்து உடுத்திக்கணும்னு. அவர் பார்த்தா 16 வயசு யுவா, அவனை பார்த்த உடனே ஆடை எடுத்து உடுத்திக்கலன்னு. அவர் போகும்போது எங்களுக்கே தேகாபிமானம் விட்டு போச்சு. ஆனால் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதனால தான் வந்து கேட்குறீங்க. அதனால தான் எங்களுக்கு உங்களை பார்த்த உடனே ஆண் பெண் ஒரு புருஷன் வரார் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு உண்டாச்சு. இந்த பதில் சொல்கிறதுக்காக தான் வியாசாச்சாரி கேள்வி கேட்டது. ஏன்னா சுகருடைய பெருமையை உயர்த்ததுக்காக தான், தன் பெருமையை இங்கே குறைச்சிட்டார். வியாசருக்கே அப்படி பேத புத்தி இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. வியாசர் பகவான்னு சொல்லியிருக்கோம். எதுக்காகனா பேத புத்தியை வரவேற்றுண்டு, ஆனால் சுகருடைய பெருமையை உயர்த்துறார். அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டராச்சே அவர் எதுக்காக பாகவதத்தை அபியாசிக்கணும்? பாகவதம் கேட்டு அவருக்கு ஆக வேண்டியது, அவர் முக்தாத்மா இல்லையா? உன்மத்த மூகவத்து ஜட விச்சரணு ஜட உன்மத்த மூக ஜடவத்து விச்சரணு கஜசாஹ்வைய. அப்படிப்பட்ட அஸ்தனாபுரத்தில் அவர் செஞ்சிருக்கும் போது என்னென்னா எல்லாம் பைத்துன்னு சொல்லுவாங்களாம், அவரை ஊமன்னு சொல்லுவாங்களாம், செவடன்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் அவர் கண்டுக்காம அதுக்கேற்ற மாதிரி அவர் பாஷை பைத்தியம்னா பைத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அந்த பைத்தியக்கார மாதிரி நடிப்பாராம். அவர் அந்த பைத்தியம் மாதிரி தன் சேஷ்டைகளை பண்ணிட்டு போயினே இருப்பாராம். ஆனால் பெரிய மகாத்மான்னு அவரை யாருமே தெரிஞ்சுக்கலையாம். அப்படிப்பட்ட மகாத்மா அப்படியே அஸ்தனாபுரம் போன்ற தேசங்கள்லாம் சஞ்சரித்து கொண்டு இருந்தவராச்சு. அவர் எப்படி தெரிஞ்சுக்கினார் பரிசுத்து மகாராஜன்? பரிசுத்துக்கு அவருக்கு எப்படி சம்பாஷணை ஏற்பட்டது? இதெல்லாம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் என்று கேட்கிறார். அது மட்டும் இல்லை, வியாசாச்சாரி எதுக்காக பாகவதம் எழுதினார் 17 புராணங்கள் இருக்கும்போது அப்படின்ட்டு கேட்குறார். அதுதான் பதில் சொல்கிறார். சூதர் பதில் சொல்கிறார். துவாபரே சமண பிராப்தி சூதவாச்ச துவாபரே சமண பிராப்தி. எதுக்காக பாகவதம் வியாசாச்சாரி எழுத வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டாங்களே சூதருக்கு, அது பதில் சொல்கிறார். அதே மாதிரி சுகாச்சாரியர் எதுக்காக அபியாசம் பண்ணார் இந்த பாகவத்தை? அவர் ஆத்மனிஷ்டர், பாகவத்தில் ஆக வேண்டியது என்ன? அதே சொல்ல பரிசுத்துக்கும் அவருக்கும் சுகாச்சாரியருக்கும் எங்கே சந்திப்பு ஏற்பட்டது? அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல போகிறார். இப்போ சூதவாச்ச துவாபரே சமண பிராப்தே திருதீய யுகபர்யே ஜாத பராசராத் யோகி வாசவியம் கலையா ஹரஹே. அப்படிப்பட்ட சத்தியவதிக்கும் பராசருக்கும் தீபத்தில் தோன்றியதுனால அவருக்கு துவைபாயனர்னு பேர். 4 வேதங்களாக பிரித்ததுனால வியாசர்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பகவானுடைய அவதாரன்றதுனால அவருக்கு கருப்பு நிறப்பாக இருப்பதுனால அவர் கிருஷ்ணனும் அவருக்கு ஒரு பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட வியாசாச்சாரியார் அவர் 3வது யுகமாகிய அந்த துவாபர யுகத்தினுடைய கடைசியில் பராசருக்கும் சத்தியவதிக்கும் மகனாக அவதரித்தார். அவர் ஒரு சமயத்தில் பார்த்தார், இந்த உலகத்தில் பார்த்தா மக்கள்லாம் பார்த்தா ஆயுள்கள்லாம் கலியுகத்தில் முன்னாடி வரப்போகிற கலியுகத்தில் மக்கள்லாம் பார்த்தா எப்படி இருப்பானா ஆயுள் குறைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஏறன்னு நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்ல மறந்துட்டோம். பிராயேன அல்பாயுஷா சப்பிய கலோபஸ்மின் யுகே ஜனக மந்தா சுமந்தமதியோ மந்தபாக்கிய ஹுபத்ருதாக. கலியுகத்திலலாம் மக்கள் வந்து அல்பாயுஷுடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் லோக விஷயங்களில் சூழலாக இருப்பாங்க. பக்தி விஷயத்தில் பார்த்தா மந்திரலாக இருப்பாங்க. அப்படியே நம்ம கூப்பிட்டு வந்து உட்காந்து பாகவதம் சொல்லிச்சா கூட அதில் மந்த மதையாக என்ன சொல்கிறாங்கன்னே புரியாதான். மந்த பாக்கியாக அவ்வளோ மந்த பாக்கியர்களாக இருப்பாங்களாம். அவள் வந்து அப்படியே கதை கேட்க துணிஞ்சு வந்து உட்காந்தா கூட உபத்துறதாக அப்போ தான் ஃபோன்லாம் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வருமா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க கலியுக மக்கள். அவரெல்லாம் கரையத்துக்கு தான் சுலபமாக நாம சங்கீர்த்தனம் பாகவத பாராயணம் இதெல்லாம் இந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களாம் வேதாந்த விசாரம் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. ஆயுஷம் குறைந்ததுக்கு மந்திரலாக இருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது வேதாந்த விசாரம்லாம். அதனால் பாகவதம் சுலபமாக கதைகளாக சொன்னால் ஈஸியாக புரியும். கிருஷ்ண பக்தியும் சீக்கிரமாக உண்டாயிடும். இதுதான் உயர்ந்த விஷயம் கூட என்று தான் பாகவதத்தை வெளியிட்டார் வியாசாச்சாரியார் இல்லையா? அதுதான் இங்கே சொல்ல போகிறார் சூதர். இங்கே சொல்ல போகிறார். அப்போது பௌதிகானம் ச பாவானம் சக்தி ஹாசிச்ச தத்குருதம் அசத்துதான் நிசத்வான்னு துர்மேதான் ஹரசிதாயுஷா. அப்படிப்பட்ட மேதாவிகள் இல்லாமல் மந்தமதிகளாக இருப்பாங்க இந்த கலியுகத்து மக்கள். அதே சமயம் சக்தி இழந்தவர்களாக காணப்படுவார்கள். இந்த கலியுகத்தில் பார்த்தா மனோபலம் உடல் பலம்லாம் இழந்தவர்களாக காணப்படுவார்கள். அதே சமயத்தில் நம்பிக்கையற்றவர்களாக அஸ்ரத்ததானான் சாஸ்திரங்கள் இந்த புராணங்களை நடந்த விஷயங்கள் கிருஷ்ணலீலைகள்லாம் கிருஷ்ணாவதாரம் ராமோதரம் நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்களாம். அஸ்ரத்ததானான் நிசத்வான். அப்படிப்பட்ட சாத்விக சம்பந்தர்களெல்லாம் பக்தர்கள் இல்லாதவர்கள் அபக்தர்களாக காணப்படுவார்கள். சாத்விக குணத்தில் இல்லாமல் ரஜோகுணம் தமோ குணத்தில் அலையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அஜ்ஞானத்தில் உழக்கூடியவர்களாக இருப்பாங்க கலியுக மக்கள்லாம் பார்த்தா. நிசத்வான்னு சாத்விக தன்மையில் இருக்கிறவங்க தான் பக்திக்கு வர முடியும் இல்லையா?
அதெல்லாம் காணப்படாதான் கலியுகத்தில். அப்போ இதெல்லாம் ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு வியாசாச்சாரியர். பின்னாடி வரும்போது கலியுகத்தில் மக்கள்லாம் இப்படி இருக்க போகிறாங்களே, நிஸ்ஸத்வான்னு, அதே சமயத்தில் அஸ்ரத்ததான சத்தை இல்லாமல் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்களே மக்கள்லாம், ஆயுசு ஹர்ஷித் ஆயுஷாக ஆயுசு குறைந்தவர்களாக காணப்பட போகிறார்கள். துர்மேதான்னு, அதே சமயத்தில் வந்து உயர்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய புத்தி, அந்த புத்திசாலித்தனமும் இல்லாதவர்களாக இருப்பார்களே மக்கள்லாம் என்று இதெல்லாம் பார்த்தாராம். இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணார், வேதத்தை 4ஆக பண்ணார். 4 பேருக்கு 4 வேதங்கள் கொடுத்தா. வேதம் ஸ்திரீ சுத்திர திஜபந்துக்கெல்லாம் எல்லாருமே வந்து வேதத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்றதுனால மகாபாரதம் 5வது வேதமாக மகாபாரதத்தை எழுதினார். இதன் மூலமாக மக்கள்லாம் தர்மத்தை தெரிந்து கொண்டு கரையேறன்னு பண்ணார். ஆனால் இவ்வளவு எழுதி அவருக்கு மனசில் நிம்மதி இல்லாமல் இருந்தாராம் வியாசாச்சாரியர். 17 புராணங்கள் எழுதிட்டார், பிரம்மசூத்திரத்தை எழுதிட்டார், மகாபாரதம் 1,00,000 கிரந்தம் மகாபாரதத்தையும் எழுதிட்டார். எல்லாம் எழுதி கூட அவருக்கு நிம்மதி இல்லை. 4 வேதங்களாக ரிக்கஜ சாம அதர்வன் 4 வேதங்களாக பிரித்து கொடுத்துருக்கார். அதை சிஷ்யர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். எல்லாம் இவ்வளவு எழுதி கூட ஏதோ ஒரு குறையாக இருக்கிறது தான் அவர் மனசு. அப்போ குறையாக இருக்கும்போது அந்த சமயத்தில் நாரதர் வந்தார். அந்த இடத்துல தசைவம் கிளம் ஆத்மானம் மன்யமானசிய கித்தியதா கிருஷ்ணஸ்ய நாரதோ அபியகாத்து ஆசிரமம் பிராக் உதாகிருதம். கிளம்னா பரிபூர்ணமற்ற நிலை, பூர்ணமற்ற நிலையில் இருந்தாராம் யார், வியாசாச்சாரியார். அப்படி இருக்கும்போது நாரதர் வந்து கேட்குறார், வியாசரே என்ன கவலை உங்களுக்கு, ஏன் இப்படி கவலையாக காணப்படுகிறீர்கள்? எனக்கு என்ன கவலைன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் அருமையான பாகவதம் மகாபாரதம் எழுதியிருக்கீங்க 5வது வேதமாக, அப்படிப்பட்ட ஞான விசாரம்லாம் பண்ணியிருக்க பிரம்மசூத்திரத்தில். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலைன்னா அதுதான் தெரியலையே. நீங்கள் தான் முக்காலம் அறிந்த மகரிஷி ஆச்சு, தேவ ரிஷி நாரதர், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நாரதர் சொல்கிறார், யதா தர்மாதயஸ்சார்த்தா முனிவர்யா அனுகத்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹி அனுவர்ணிதா. எந்த அளவுக்கு நீங்கள் மகாபாரத தர்மங்களை நிறைய சொன்னீர்களோ அந்தளவுக்கு பகவானுடைய பெருமைகளை நீங்கள் நிறைய வர்ணிக்கலை. ராசலீலை பற்றி வர்ணிக்கலை, மிருதபக்ஷ லீலை பற்றி, நவநீதலாம் வர்ணிக்கலை, அதெல்லாம் விட்டு போச்சு, அதான் குறையும். அதனால் நீங்கள் அடுக்கு மொழியில் வெடுக்கொடுக்குன்னு அருமையான பதங்களை போடுறது. எத்வச்ச சித்திரபதம் ஹரேர் யசோ ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கர்ஷித்து தத் வாயசம் தீர்த்தம் உசந்தி மானசா ந எத்திர ஹம்சா நிரமந்தி சிக்ஷையாக. உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லணும்னா அது வந்து தத் வாயச தீர்த்தம், காக்கையில் எச்சில் குமிழ் ரமிக்கிற காக்கையினுடைய வாயச தீர்த்தம் போல தான். அம்சபக்ஷிகள் அவர்கள்லாம் வந்து பாலம் தண்ணி வச்சு பாலம் மாட்டம் பறிக்கிற அம்சபக்ஷிகள் உயர்ந்த மானச சரசில் ரமிக்கிற மாதிரி மகான்கள்லாம் பகவத் குணங்களை தான் ரமிப்பாங்க. இந்த அற்ப விஷயங்கள் பௌதிகமான தர்மங்கள் சொல்லக்கூடிய பௌதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தர்மங்களை ரமிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்லக்கூடிய பகவத் குணங்களில் வந்து பதத்துக்கு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியவி தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்தியவி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி தத் சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. உங்கள் வாக்கிலிருந்து வெள்ளமாக பகவத் குணங்களை வர்ணிக்கும்போது அதில் வந்து ஏதோ அபத்த சப்தங்கள் இருந்தாலும் நீங்கள் அடுக்கு மொழியில் வெடுக்குன்னு போட்டிருக்க, நல்லா இலக்கிய நடையில் போட்டிருந்தால் கூட கிருஷ்ண பக்தி இல்லாமல் வெறும் தர்மங்களை சொன்னதால அது சாதுக்கள் ரமிக்க மாட்டாங்க. ஆனால் சாதுக்கள் எதை ரமிப்பாங்கன்னா பகவத் குணங்கள் பதத்துக்கு தப்பாக இருக்குது, ஸ்லோகமாக தப்பாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பகவத் குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னா அதெல்லாம் சாதுக்களை எடுத்து படிப்பாங்களாம். கேட்குறவங்க இருந்தால் தாங்களே சொல்லுவாங்களாம், சொல்கிறவங்க இருந்தால் தாங்கள் கேட்பாங்களாம். ரெண்டுமே இல்லைன்னா தனக்குத்தானே படித்து அனுபவிப்பாங்களாம். அப்படிப்பட்ட பாகவதத்தை எழுதுங்கள் என்று நாரதர் உத்தரவிடுகிறார். ஏன்னா அந்த நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதான பகவானுடைய புகழையும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனமும் நாமத்துடைய பெருமைகளும் சொல்லப்படுகின்ற அந்த புராணத்தை நீங்கள் எழுதுங்கள். அது என்ன பண்ணுவோம், அந்த நாமமே பகவான் நாமே உங்களுடைய தப்புகள்லாம் சரி பண்ணிடும், எல்லா ஓட்டைகளும் அடிச்சிடும். அதனால் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பகவத் குணங்களை சொல்லுங்கள். அதுதான் மக்களை ஜனதாக விப்ளவோ அந்த மக்களுடைய பாவங்களை கடக்க செய்யக்கூடியது அது ஒன்று தான், ஒரே வழி என்று சொல்லுகிறார். நைஷ்கர்மியம் அச்சுத பாவபர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குத புனசஸ்வத அபத்திரமேஸ்வரே நச்சார்பீதம் கர்ம எதப்பியகாரணம். சன்னியாசமே வாங்கிண்டு பகவத் குணங்களை பற்றி பேசல, அரட்டடிச்சுன்னு தான் சொன்னால் இன்றைக்கி எங்கே பிக்ஷை கிடைக்கும் பிக்ஷன்னு. அதனால் சோபிக்காது, அந்த சன்னியாசம் சோபிக்காது. கர்மா விட்டது நோக்கம் என்ன, நாராயண ஸ்மரணத்துக்காக தான். அப்படி இருக்கும்போது
தியாகரூபமான சன்னியாசமே வந்து கிருஷ்ண பக்தியிலன்னா சோபிக்காதுன்னு சொல்லும்போது, அப்போ பலனை உத்தேசி செய்யக்கூடிய கர்மாக்கள் மட்டும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணலன்னு சொல்லி நாராயண ஏதி சமர்ப்பயாமின்னு கிருஷ்ணார்ப்பணம் பண்ணலன்னா எப்படி சோபிக்கும் என்று சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இதம் ஹி பும்சஸ் தபசா ஸ்ருதஸ்யவா சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய ச புத்திதத்தையோ அவிச்சுதார்த்தா கவிபி நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். ஒரு மனுஷன் தபசு சாஸ்திரங்களை படித்த படிப்போ அப்படியேப்பட்ட படித்த படிப்போ அல்லது யாகங்கள் பண்ணுறதோ அல்லது வேதாத்தியனம் பண்ணுறதோ அல்லது ஞான விசாரம் பண்ணுறதோ அல்லது தான தர்மங்கள் பண்ணுறதோ அல்லது பஞ்சாக்கிரமம் தவம் பண்ணுறதோ அது இத்தனையும் சரியாக பண்ணியிருந்தால் தான் அதனுடைய மொத்த பலன்தான் பகவத் குணங்களை பற்றி அனுபவிக்க முடியுமா, அவர் தான் கிருஷ்ண பக்தி வர முடியுமா. எவ்வளவுடைய பலன் தான் கிருஷ்ண பக்தி. அபிச்சுதோ அர்த்தா கவிபீர் நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம். கிருஷ்ண குணங்களை வர்ணிக்கிறது தான் பெரிய பரம பிரயோஜனமா என்று சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணமாக சொல்கிறேன் நான். அகம் புராதீத பவே பவம் முனிய தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபித பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவேக்ஷதாம் தே மைய பேதாகில சாப்பிளே அர்ப்பகே தாந்தே அத்திரத கீடனகே அனுவர்த்தினி சகுர்கிருபாம் எத்தியபி துல்லிய தர்ஷனாக சுஸ்ரூஷமானே முனியோ அல்பபாஷினி. நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு வேலைக்காரனுடைய மகனாக பிறந்தேன். முன் ஜென்மத்தில் நாரதன் முன் ஜென்மம் சொல்கிறார். அப்போ நான் ஒரு சூத்திரஸ்ரீ ஒரு வேலைக்காரனுடைய மகனாக பிறந்தேன். நான் அந்த சமயத்தில் சாதுர்மாசிய சங்கல்பம் செய்து கொண்டு மகரிஷிகள்லாம் வந்து எங்கள் கிராமத்தில் தங்கினார்கள். அவர்கள் மடத்தை ஒழிச்சு கொடுத்தாங்க அந்த ஊர்க்காரர்கள்லாம். அந்த சமயத்தில் வந்து நான் என் தாயினால் ஏவப்பட்டு மகான்களுக்கு சேவை செய்ய பாக்கியம் கிடைச்சிது. அந்த மகான்களுக்கு போகும்பொழுது அவர்கள் வரும்போது கை தாந்தே அதிர்ந்து கிடனகே விளையாட்டு பொருட்களை விஷயம் எனக்கு ஈடுபாடு இல்லாமல் அந்த மகான்களத்திலே எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. தாந்தே அதிர்ந்து கிடனகே அனுவர்த்தினி மகான்களுக்கு போகிற இடத்துலாம் பின்னாடி பின்தொடர்ந்து போவேன். சக்கு கிருபாம் எத்தியவை இந்த குழந்தை எப்போதாலும் நம்ம பின்னாடி தொடர்றானே நம்மளால் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி அதனால் கிருபா இல்லையா எத்தியவை துல்லிய தர்ஷனாக எல்லா இடத்துலையும் சமமான பாவனை கொண்ட இந்த குழந்தை இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரியம் உண்டாயிடுச்சான். அதுதான் யதார்த்தம். மகான்களுக்கு பிரியம் உண்டாக வேணாம், பகவானுடைய கருணை இல்லாமல் பிரியம் உண்டாகாது. இந்த பையனை எடுத்துக்கணுன்ட்டு பகவான் நினச்சிருந்தார். அதனால் வந்து அந்த பையனுக்கு உட்கார வச்சு பாகவதம் சொன்னாங்களாம். அப்போ அவர்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டலேவான் அனுமோதிதத்வஜை சக்ரஸ்ம புஞ்சே தத்தா அபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதச தர்ம ஏவாத்ம ருச்சிகி பிரஜாயதே. அந்த மகான்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சோண்டு அந்த மகான்கள் கொடுத்தாங்களாம் சாப்பிட சொல்லி. அதை சாப்பிட்டாராம். கோடிக்கணக்கான ஜென்மங்களில் லேயராக மண்டிகள் அந்த பாவங்கள்லாம் மொத்தம் கழுவி எடுத்துச்சான். அந்த பாவங்கள்லாம் போக்கப்பட்டதான். அபாஸ்து கில்பிஷம் அப்புறம் என்ன தத்ர அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன தத் தர்ம ஏவாத்ம ருச்சிகி பிரச்சாயது. அவர் அனுஷ்டிக்கின்ற பாகவ தர்மத்தில் இந்த குழந்தைக்கு ருசி ஏற்பட்டுதான். அனவரதும் கிருஷ்ண கதையை கேட்டு அந்த ஒரு அனுபதம் ஒரு எதனா அனுக்கிரகேன அசுணம மனோகரம். மகான்கள் அனுகிரகம் பண்ணாதான் நம்ம பாகவதம் கேட்க முடியும். அதான் சத் சங்கம் எடுத்துக்கணும்னு சொல்கிறது. அவருக்கு வந்து அந்த கதையை கேட்டு அதிலேயே லயிச்சு போயிட்டானோ. இந்த கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா தாசத்தையா அனுபதம் விஷ்ணுபதா பிரிய சகசியங்கம் அபாபோத் ருச்சி. அந்த கிருஷ்ண பக்தி ருச்சி உண்டாயிடுச்சு அவருக்கு பாகவதத்தில். அந்த மகான்கள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஞானோபதேசம் செய்துவிட்டு சாதுர்மாசிய சங்கல்பம் முடித்து விட்டு அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஒரு நாள் தாயானவள் பாம்பு தண்டி இறந்து விட்டாள். இப்போ ஞானம் வந்துடுச்சு, பக்தி வந்துடுச்சு, வைராக்கியம் வந்து சொல்லணும். ததகமீஷஸ்ய பக்தானாம் சம அபிப்சதா அனுக்கிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திருஷம் உத்தராம். அம்மா போயிட்டாலே ஒரே ஒரு பந்து நான் அனாதையாக போயிட்டோமே அழ வேண்டி இருக்க. ஆனால் பகவான் பெரிய கிருபை பண்ணியிருக்கான். இருக்கிற ஒரு பந்தத்தை நீக்கி இப்போ சுதந்திரமாக பக்தி பண்ண வச்சுருக்கான் அப்படின்ட்டு பகவானுடைய அனுக்கிரகம்னு நினச்சிட்டு வடக்கு திக்க நோய் கிளம்பி போயிட்டாராம். வடக்கு திக்க நோய் கிளம்பி போய் அப்புறமா ஒரு காட்டில் போய் உட்காந்துட்டு ஜாயதா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்டிய அஸ்ரு கலாக்ஷஸ்ய ஹிருத்யா சின்மே சனைர்ஹரிஹி பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்மிதா ஆனந்த சம்ப்ளவே லீனோனா அவசியம் உபயம் முனே. பகவானை தியானம் பண்ணுறான். பாதாதி கேசமாக பகவானை தியானம் பண்ணுறார். சங்கச்சக்கர கதாதரே பகவான் காட்சியளிக்கின்றானா. அப்போது ஒரு முகூர்த்த காலம் அந்த பகவானை தியானம் பண்ணிட்டு இருந்தார். எதனால்னா
மகான்களிடத்தில் கதை கேட்டதுடைய பாக்கியத்தினால பகவான் ஒரு தடவை காட்சி அளித்துக்கிறான். அப்போ பகவான் அந்த க்ஷணம், அந்த ஒரு முகூர்த்தம் அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். டக்குன்னு பகவான் அந்த பிரேமானந்தத்தில் லயிச்சு போயிருந்தார். ஆனந்த சம்பளவே இல்லைன்னுன்றார். அந்த ஆனந்த கடலில் முழுகி இருந்தார் கிருஷ்ண ஸ்வரூபத்தில். சங்கச்சக்கர கதாதாரே பகவான் காட்சி அளித்திருக்கிறான். அவர் பகவான் தன் ஸ்வரூபத்தை மறைச்சிட்டார். மறைச்ச உடனே மறுபடியும் மனசு ஒருமுகப்படுத்தி பார்த்தா முயற்சி பண்ணி பார்க்குறார். பகவான் தெரியல. பகவான் கிருபை இல்லாமல் தியானம் எப்படி சித்திக்கும்? அப்போ அசிர்வாக்கா பகவான் சொல்கிறான், அவிபக்வ கஷாயானம் துர்தர்ஷகம் குயோகினாம், பக்குவம் இல்லாத ஆத்மாக்களுக்கு என் தர்ஷனம் கிடைக்கிறது அரியுது என்று சொல்கிறார். அப்போ ஒரு தடவை தர்ஷனம் கொடுத்தானே அதுக்கு என்ன பக்குவம்னா, மகான்கள் அதிர்க்கையா விருத்த சேவையா, மகான்களுக்கு சேவை செய்தல்லையா, மகான்களுக்கு பாகவதம் கேட்டல்லையா, அதனுடைய பலனாக தான் ஒரு தடவை பகவான் தர்ஷனம் கொடுத்தாராம். ஆனால் இந்த தர்ஷனம் உனக்கு வீண் போகாது. இந்த தரிசனத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்ற ஆசை, இதனால் இந்த ஆசையினால் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் மற்ற ஆசைகள்லாம் நீ விட போகிறாய். அதே சமயத்தில் அந்த மகான்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பாகவத தர்மத்தை நீ கடைப்பிடி. நான் நாம சங்கீர்த்தனம். நீ தியானத்தினால் என்னை பிடிச்சிட முடியுமா? என்னை பிடிக்க முடியாது. ஆனால் மகானுடைய சங்கத்தில் நீ கொண்ட இல்லையா, அதனால் உனக்கு நான் காட்சி கொடுத்தேன். அந்த மகானுடைய அனுகிரகத்தினால அந்த பாகவதம் கேட்டதுடைய பலனாக உனக்கு சுலபமாக ஒரு சாட்சாத்காரம் ஏற்படுது உனக்கு ஒரு தடவை. ஆனால் இது மீண்டும் மீண்டும் உனக்கு சாட்சாத்காரம் ஏற்படணும்னா அந்த எந்த பாகவத தர்மத்தினாலும் உனக்கு எந்த சாட்சாத்காரம் ஏற்படுதோ அந்த பாகவத தர்மத்தை நீ தொடர்ந்து கடைப்பிடிச்சா தான் முடியுன்றது பகவானுடைய கட்டளை. உடனே என்ன பண்ணார்னா, இருக்குது நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரப படனு குஹ்யானி பத்ராணி ஹிருதனை சரஸ்மரனு காம் பரிடன் சுஷ்டமனா கதஸ்பிரகா காலம் பிரதீக்ஷன் விமத்சரா அனவர்தம் நாம சங்கீர்த்தனமே பண்ணிட்டு போனாராம். ஹிருதயத்தில் பகவத் குணங்களை பற்றி தியானிச்சு போனாராம். உலகத்தையும் சந்தோஷப்படுத்தினாலும் தானும் சந்தோஷம் அடைந்தாராம். கொஞ்சம் கூட மதம் கர்வம் இது போல் தோஷங்கள்லாம் கிட்ட கூட நெருங்கலையாம் அவருக்கு. விமத்சரா போராமை முதலிய தோஷங்கள்லாம் கிட்ட கூட வரலையா. அப்படி போய் கடைசியில் அந்த ஜென்மா அப்படியே பகவத் குணங்களை பாடி பாடி ஆனந்தப்பட்டு அந்த ஜென்மாவும் ஒரு மின்னல் போல் இந்த தேகத்தை விட்டு பாஞ்சபோதி தேகத்தை விட்டுட்டு பிரம்மதேவருடைய புத்திரனாக அடுத்த பிறவி பிறக்கிறார் தேவரிஷி நாரதராக. அப்போ சாக்ஷாத் பகவானே அந்த நாரதருக்கு பிரம்மதேவர் புத்திரராக அவதரிக்கும் போது நாரதருக்கு அவருக்கு தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபர்ம விபூஷிதாம் தேவதத்தாம் இமாமினாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமான ஸ்டராம் ஜகம். நாரதரே சாக்ஷாத் பகவானை பிரத்யட்சமாகி சங்கச்சக்கரதாரே இந்த வீணை மகதின்ற வீணையை கொடுத்தாராம். அதில் சப்தஸ்வரமங்களே அந்த 7 தந்திகளாக அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு சப்த பிரம்ம வடிவமாகிய அந்த மகதின்ற வீணையை மீட்டிக்கொண்டு என்னுடைய கதைகளை பாடிக்கொண்டிருங்கள் என்று அபிகாத கதையை 3 லோகத்து எங்கே வேணாலும் நீங்கள் சஞ்சரிக்கலாம், உங்களுக்கு தடையற்ற கதி. அப்படி ஒரு விஷ்ணு பார்ஷத சரீரம் அவருக்கு கிடைச்சிச்சு. முக்தாத்மாவை சஞ்சரிக்கிறார். அதை தான் இங்கே வியாச எடுத்து சொல்கிறார். அப்பா நான் அப்படி கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற்றேன். ஆமாம், முன்னாடி தியானம் பண்ண ஒருமுகப்படுத்திலே பகவான் காட்சி அளிக்கிறே, இப்போ அடிக்கடி காட்சி அளிக்கிறாராண்ணா. ஏன் கேட்குற? கூப்பிட்டவன் போல் வந்து தரிசனம் கொடுக்குறான் எனக்கு. பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவா பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக ஆகுதி இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. உடனே வந்து ஹிருதயத்தில் தரிசனம் கொடுக்குறான். ராமர் கதையை பேசினா பகவான் கோதண்டபாணியாக காட்சி அளிக்கின்றான். நரசிம்மர் கதை பேசினா பகவான் நரசிம்மனாக காட்சி, லக்ஷ்மி நரசிம்மனா பிரகலாத நரசிம்மனாக பகவான் காட்சி அளிக்கின்றான். வராகவதார் கதை பார்த்தால் அப்புறம் பூமாதேவியோடு கூடிய வராகமூர்த்தி காட்சி அளிக்கின்றான். கிருஷ்ணாவதாரம் பார்த்தா பகவான் கோபிகளோடு கூடிய ராதாமாலனா பகவான் காட்சி அளிக்கின்றான். அப்படின்னு அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அஷ்டாங்க யோக பயிற்சி அதுக்கு தகுதி இல்லைன்ட்டான் பகவான். இப்போ நம்ம நாம சங்கீர்த்தனம் இதுக்கு தான் எதுவுமே இல்லையே, பாடுறது ஒன்று மட்டும்தானே. அதனால் இப்போ பகவத் குணங்களை பற்றி பாடணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணால் பகவான் உடனே காட்சியளிக்கின்றான். பகவத் குணங்களை பற்றி பாடினா உடனே பகவான் காட்சியளிக்கின்றான். பகவானுடைய புகழை பற்றி பாட ஹிருதயத்தில் அடிக்கடி காட்சியளிக்கின்றான். அதனால் இதுதான் ஒரே மனசுக்கு சாந்தி, பகவானுடைய சாட்சாத்காரம் ஏற்படுத்த ஒரே வழி, பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே வழி என்னென்னா காமலோப ஹதாமுகு யமாதிபிர் யோக பதகி காமலோப ஹதாமுகு முகுந்த சேவையா ததா ஆத்மாத்தன சாம்பியதி. யம நியமங்கள் போன்ற அஷ்டாங்க யோகத்தினால் பகவானை பிடிக்க முடியாது. நான் இப்போ முன் ஜென்மத்தில் அப்படி தான் பயிற்சி பண்ணேன், மனம் ஒருமுகப்படுத்தி பார்த்தேன், அதுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் பகவானுடைய சேவை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறதுக்கு பற்றியா அதுதான் சீக்கிரமாக மனசுக்கு சாந்தி கொடுக்கும். பகவான் ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பிப்பான். இந்த காமத்தினால குரோபத்தினால லோபங்களால் கெடுக்கப்பட்ட இந்த ஹிருதயம் உடையவர்களாகிய மக்களுக்கு இது இந்த வழியை காட்டி கொடுங்கள். ஹரிச்சரியா அனுவர்ணனம் திருஷ்ட ஏவாத்மதி அதனுடைய
திருஷ்டோ ஹரிச்சரியா அனுவர்ணனம் பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சரியா அனுவர்ணனம். இந்த சம்சார சாகத்தை கடக்கக்கூடிய படகாக இந்த பாகவத் குணங்கள் அமைஞ்சிருக்கு, இதை மக்களுக்கு காட்டி கொடுங்கள் என்று நாரதர் வியாசருக்கு தெரிவித்துட்டு அவர் கிளம்பி போகிறார். இதுதான் மனசில் சாந்தியை கொடுக்கும். இல்லாட்டி என்ன சாமி இது, இல்லாட்டி சாந்தியே இருக்காதான் மனசில் கிருஷ்ண பக்தி இல்லைனா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருக்கு வியாசாச்சாரியர் இந்த பாகவதத்தை எழுதி இந்த பாகவத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுதே நமக்குள்ளே இருக்கிற சோகம் மோகம் பயம்லாம் போயிடுமா. யஸ்யாம் எவை சூயமானாயம் கிருஷ்ண பரமபுருஷே பக்தி உற்பத்தியதே பும்சா சோகமோக பயாபகா. எப்படி எதனால் சோகமோக பயம் போடணும், அப்படிப்பட்ட அந்தளவுக்கு கிருஷ்ண பக்தி உண்டாயிடும். எந்த கிருஷ்ண பக்தினாலும் சோகம் மோகம் பயத்தினாலும் பாதிக்கப்பட மாட்டோமோ அது ஒன்று. அதுக்கு பிறகுதான் பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியருக்கு இந்த பாகவதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாகவதத்தை சுகாச்சாரியார் பரிசுத்து கொடுத்தார் அப்படின்னு. பரிசுத்துக்கும் சுகாச்சாரியருக்கும் எப்படி சந்திப்பு ஏற்பட்டது, அந்த பரிசுத்தினுடைய கதைகளை சொல்லுங்கள் என்று சௌனகாதி மகர்ஷிகள் கேள்வி கேட்குறாங்க. இங்கே பரிசுத்தினுடைய கதையை சொல்லணும்னா பாரதம் எங்கே முடியுறதோ அப்போ பாரத கதையை சொல்லி தான் ஆகணும். பரிசுத்து கதை சொல்லணும். பாகவதம் எங்கே ஆரம்பிக்கிறதுனா பாரதம் எங்கே முடியுதோ அங்கே தான் பாகவதம் ஆரம்பிக்கிறது. அப்போது பாரதத்தில் என்னென்னா எல்லாரும் போர்க்களத்தை உயர்ந்தெழுந்து விட்டார்கள். பாண்டவர்கள் என்னென்னா 7 அக்ஷணி சேனைகள், கௌரவர்கள் 11 அக்ஷணி சேனைகள். அதில் எல்லாம் போர்க்களத்தில் உயர்ந்து வந்துவிட்டு கடைசியில் துரியோதனுக்கும் பீமனுக்கும் சண்டை, யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தத்தில் நடக்கும்போது கடைசியில் தொடையெலும்பை முறித்து கீழே படுக்க வச்சிட்டான் பீமசேனன். அவர் துரியோதனோட கதை முடிஞ்சிச்சு. அப்போ இந்த அஸ்வத்தாமா போய் துரியோதனை சந்தித்தான். துரியோதனன் சொல்கிறான், நீ ஒரு சாத்திரத்தை காட்டாத, நீ அவர்களை அனுசரித்து போய் என்னோட கதை முடிஞ்சது, நீ அனுசரித்து போய் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லியும் கூட கேட்காம திரௌபதிக்கு பஞ்ச பாண்டவர்கள் மூலமாக பிறந்த 5 குழந்தைகளை, தூங்குகிற குழந்தைகளை நிர்தாட்சமாக வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணோடனே திரௌபதி கதறி அழறான். அப்போ உடனே அர்ஜுனன் என்ன பண்ணான், அவனுடைய தலையை எவன் வெட்டினானோ அவனுடைய தலையை நான் கொண்டு வரேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தசாரதி கிருஷ்ணனை தேரோட்டோ அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமா பின்தொடர்ந்து போகிறான். போய் அஸ்வத்தாமாவை கசாப்பு கடையில் ஆட்டை அழிச்சுன்னு வர மாதிரி அழிச்சுன்னு வரான். பிடிச்சிட்டான். அவனை பிடிச்சி அழிச்சுன்னு வந்த உடனே அப்போ அவனை கட்டி போடுறதை பார்த்த உடனே ரதத்தில் கட்டி போட்டு இட்டுன்னு வரதை பார்த்த உடனே திரௌபதி அப்படியே மனசு கவலைப்பட்டான். வேணாம், அவர் பிராமணர், சாக்ஷாத் துரோணாச்சாரியரே பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் தயவுசெய்து அவரை விட்டுடுங்க. எந்த துரோணாச்சாரிய வாக்கு கையிலேருந்து யார் துரோணாச்சாரியத்திலேருந்து நீங்கள் தனுர்வேத ரகசியத்தெல்லாம் கற்றீர்களோ அப்படியேப்பட்ட அவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஆனால் பிராமணர்கள் நம்மளுக்கு வணங்கத்தக்க உயர்ந்த குலம், பிராமணர் தெய்வமாக வணங்குறோம் நாம், அதனால் பிராமணனை வதம் பண்ண வேண்டாம், ஆனால் விட்டுடுங்கள் என்று தன் குழந்தைகள் போனவராகிய திரௌபதி, ஆனால் அவனை வெட்டி போட்டான், முதல்ல அவனை வதம் பண்ண அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க விட்டுடுன்றான் திரௌபதி கருணையினால். அர்ஜுனே ஆச்சரியப்பட்டான். உடனே அவன் பீமனை சொன்னான், இல்லை விடக்கூடாது, அவன் ஆததாயி, அவன் குற்றம் செய்தவன், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்க்குறார். கிருஷ்ணன் சொல்கிறான், திரௌபதி சொல்கிறதையும் செய், அவன் விட்டுடுன்னு சொல்கிறா திரௌபதி. அதே சொல் பீமன் சொல்கிறதும் செய்யணும், விடக்கூடாது. அதே சொல் எனக்கு எது சம்மதமோ அதை செய்கின்றார். அப்போ கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது. அப்போ அது என்ன சொல்கிறார், பிராமணனை வதம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஆனால் வதம் பண்ணணும். ஒன்று வதம் பண்ண சொல்லணும், இல்லை வதம் பண்ணக்கூடாது சொல்லணும். ரெண்டும் குழப்பம்னா எப்படி? அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான். பகவானுக்கு பக்தனுக்கு அதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். அர்ஜுனுக்கு அந்த தர்மத்துடைய சூட்சமம் தெரியும். அப்போ பிராமணன்றதுனால தேகவதம் கிடையாது, அதனால் சிகையை வப்பனம் பண்ணலாம், இல்லை அவன் பொருளை பிடுங்கிடலாம், அதில் அவனை நாடு கடத்தலாம். இந்த 3 விதத்தினால்தான் இந்த 3ம் பிராமணனுக்கு வதம் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறான், அவனுடைய சிகையை வபனம் பண்ணிட்டான். அந்த சிகத்தில் ரத்தனம் இருக்கான். பிறக்கும்போதே அவனுக்கு அந்த ரத்தனம், அந்த மணி, அந்த ரத்தனத்தினால அவன் பிரகாசமாக இருப்பானான். சிசு ஹத்தி பண்ணதுனாலே அவன் பிரம்ம தேஜஸ் போயிடுச்சு அஸ்வத்தாமா. அது சிகை வபனம் பண்ணதுனாலே அவனுக்கு தேஜஸ் குறைஞ்சி போச்சு, சக்தி இழந்துட்டான். அவன் போனவன் சும்மா இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். பாண்டவமே அபாண்டவமாக போயிடணும்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். உடனே பகவான் என்ன பண்ணுறார், அப்போ தான் அபிமன்யுடைய மனைவியாகிய உத்தரையானவள் கர்ப்பிணியாக இருக்கிறான், நிறைய கர்ப்பிணி. அபிமன்யு அநியாயமாக 5 பேரால் கொல்லப்பட்டான் போர்க்காலத்தில், பாரத போரில்.
அவள் பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே நான் அந்நியம் தொதபையும் பசிய எத்தனை மித்தியோ பரஸ்பரம் துவாரைக்கு கிளம்பிருக்கிற கிருஷ்ண இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுறா. உத்தரையானவள் கர்ப்பிணியாக ஸ்திரீ ஓடி வரா. அந்த பிரம்மாஸ்திரம் துரத்துது, அஸ்வத்தாமிட்ட பிரம்மாஸ்திரம் துரத்துன்னு அது பாண்டவர்களை நோக்கியும் அழிக்கிறதுக்கு வருது. உடனே சக்கராயத்தினால் அந்த பிரம்மாஸ்திரத்தை நிஷ்கர்ஷனம் பண்ணுறார். அப்போது அந்த பிரம்மாஸ்திரம் உத்தரையை தாக்க போகும்போது பகவான் கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து சங்கச்சக்கர கதாதாரியாக அந்த பரிசுத்துக்கு காட்சி கொடுத்து அந்த பிரம்மாஸ்திரத்தை பகவான் சாந்தி பண்ணிட்டார். சாந்தி பண்ணிவிட்டு உத்தரையும் காப்பாற்றலாம், உத்தர கர்ப்பத்தையும் காப்பாற்றலாம், பாண்டவர்களையும் காப்பாற்றலாம். அது உடனே குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுறா. நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்ய சர்வபூதானம் அந்தர்பகிர் அவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடத்ருஷோ நடோ நாட்டியதரோ யதா. அவர் சொல்கிறார், அத்தை நீ என்னை போய் நீ நமஸ்காரம் பண்ணலாமா? நான் உன் பிள்ளைக்கு சமமானவன் ஆச்சு. 5 பிள்ளைகளோட 6 பிள்ளையாக இருந்தனே, என்னை போய் நமஸ்காரம் பண்ண. நமஸ்தே புருஷம் துவான்னு அப்பா நீ அண்ணன் புள்ள தென்னம்புள்ளன்னா சொன்னதெல்லாம் போதும். எங்கள் வசுதேவருடைய புள்ளன்னா நீ சொன்ன என் கண்ணில் முழக்கப்படி தோணுதெல்லாம் போதும். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ ஆதி புருஷன் ஆதி ஈஸ்வரன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற. நீ சாதாரண மனுஷன் கிடையாது, நீ ஆதி ஈஸ்வரன். நமஸ்தே புருஷன் தோ ஆத்தியம் ஈஸ்வரம் ஆதி புருஷன் நீ சர்வேஸ்வரன் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன் நீ என்று ஸ்தோத்திரிக்கிறார் குந்தி தேவி. ஆனால் என்ன லக்ஷ்யசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா. ஒரு நாடகம் நடிக்கிறவன் போல் இந்த மனுஷ வேஷம் எடுத்துன்னு எப்படி மத்ஸ்ய அவதாரம் எடுத்து மீன் அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் அதுபோல் வேஷங்களை எடுத்து கலைஞ்சி போயிடுறியோ, இவ்வளோ வேஷங்களை எடுத்துக்கிறியோ, ஆனால் உண்மையான உன்னுடைய நாராயண ஸ்வரூபம் எனக்கு தெரியாதா? நீ பரமாத்மாவாச்சே, நீ பகவானாச்சே. நடோ நாட்டியதரோ எதா ஒரு நாடகம் நடிக்கும் போல் இது மாதிரி பல அவதாரங்கள் மூலமாக பல வேஷங்களை போட்டு நடிக்கிறியே. மீனாகவும் நரசிம்மனாகவும் வரகனாகவும் மனுஷனாகவும் இப்படிலாம் நாடகம் நடிக்கிறியே, இதெல்லாம் எதுக்கு? ஆனால் மூட திருஷ்டி உள்ளவர்கள் உன்னை பரமாத்மான்னு தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் லக்ஷ்யசியோ மூட திருஷா நடோ நாட்டியதரோ எதா. ஏன்னா மாயா ஜவனிகா சென்னம் அக்ஞா அதோஷம். நானும் ஒரு அக்ஞை, நான் ஸ்திரீ, நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்க முடியும் உன்னை? மாயை என்ற போர்வையினால் உன்னை நீ மறைத்து கொண்டு இருக்கிறாயே. யாரு கண்ணில் மாயை விளக்குறியோ அவர்களுக்கு தான் உன் ஸ்வரூபம் நான் தெரிஞ்சிக்க முடியும். ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம். அவர்களால் தெரிந்து கொள்ளக்கூடிய பரம்பொருள் நான் சாதாரண ஸ்திரீ, நான் எப்படி ஒன்று தெரிஞ்சிக்க முடியும்? பக்தி யோக விதானார்த்தம் கதம் பசியமே ஸ்திரியா அப்படின்றா. மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் இல்லை லக்ஷ்யசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதாம். மூட திருஷ்டியோடு பார்க்குறவங்களுக்கு மனுஷ கண்களோட பார்க்குறவங்களுக்கு பகவான் புலப்படாதவனா பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்க முடியாதான் சார். அப்படியேப்பட்ட கிருஷ்ணா, உன்னை எனக்கு கிருஷ்ணனா தெரியும், நந்தகோபகுமாரனா தெரியும். அதனால் அப்படி சொல்லி பகவானை நாமங்களால் பகவானை போடுகிறார். கிருஷ்ணாய வாசுதேவாய, என்னுடைய அண்ணனாகிய வசுதேவனுடைய புத்திரன் எனக்கு தெரியும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே நம பங்கஜ நாபாய. உன்னுடைய தாமரை மலர் உன் தொப்புலேருந்து வந்தது தான் உலகம் பிரம்மாண்டமாக வந்தது. அந்த தொப்புலேருந்து தாமரையில் அந்த பத்மநாபனாக நீ பிரகாசிக்கின்றாய். அதில் தான் பிரம்மதேவர் உதயமானார். அப்படியேப்பட்ட நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரைக்கு நமஸ்காரம். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே. பக்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட தாமரை மாலை அணிந்தவனே உனக்கு நமஸ்காரம். நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய. தாமரை போன்ற கண்களை உடையவனே, அப்படியேப்பட்ட உனக்கு நமஸ்காரம். அந்த தாமரை கண்களுக்கு நமஸ்காரம். நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. தாமரை போன்ற திருவடிகளுடைய உனக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்த அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ தொயைவ நாதேன முகர் விபத்கணாத்து. எங்களை அடிக்கடி பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றினே. அப்படியேப்பட்ட தேவகிக்கு 6 குழந்தைகள் காப்பாற்றப்படலை, உன்னுடைய தாயே ஆனாலும் இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய 5 குழந்தைகளையும் இந்த போர்க்களத்தில் முடியாதபடி காப்பாற்றினாயே. அப்போ உன் தாய் இடத்துல உள்ள கருணையை விட என்னிடத்தில் கருணை அதிகம், இந்த அத்தை இடத்துல கருணை அதிகம் இல்லவா பக்தர் இடத்துல?
பெற்ற தாயை விட என் பக்தரிடத்தில் தான் கருணை அதிகம், என்னிடத்தில் அது கருணை அதிகமாச்சு அவனுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரே தடவை தான் ஒரே கஷ்டம் வந்தது அவளுக்கு, இந்த சிறையிலேருந்து விடுதலை அடையணும், கம்சனத்தில் விடுதலை அடையணும். ஆனால் அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு 10 வருஷம் போது தான் போய் காப்பாற்றினேன். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஆபத்து வரும்போது உடனே வந்து காப்பாற்றினேன் அப்படின்னா உடனே வந்து பகவான் காப்பாற்றினான். அப்படியேப்பட்ட பகவான் நாமா சொன்ன உடனே, கோவிந்தா சொன்ன உடனே சபையில் வந்து காப்பாற்றினான் பகவான். இடும்பாசுரம் போன்ற இடத்துலலாம் அர்ஜுனுக்கு பீமனுக்கு சக்தி கொடுத்து பகவான் காப்பாற்றினார். அரக்க மாளிகையில் வந்து விதரர் மூலமாக காப்பாற்றினார். அப்போ இன்னும் பல அஸ்திரங்கள்லேருந்து, நாகாஸ்திரத்துலேருந்து கர்ணம் கொடுத்து, அப்போ நாகாஸ்திரத்துலேருந்து பகவான் திரழெழுத்தி காப்பாற்றினார். உடனே ரட்சித்தானா பகவான். ஆனால் ஒரே ஒரு ஆபத்து கஷ்டத்தில் நிகழ்த்துக்கு 10 வருஷம் போயிடுச்சு. அது பொறுத்து தான் வந்த தேவைக்கு. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு ஆபத்துகளையும் உடனே வந்து காப்பாற்றினே. அதனால் தேவகி இடத்தில் காட்டின கருணை விட என்னிடத்தில் காட்டின கருணை அதிகம் அல்லவா என்று குந்தி தேவி இங்கே புகழ்கிறாள். என்ன ஆபத்து வந்ததுன்னா, விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத்து அசத் சபாயாம் வனவாச கிருத்தாக மிருதே அநேக மகாரதாஸ்திரோ திரௌண்யஸ்திரச்சாஸ்மா ஹரியாபிரக்ஷிதா. துரியோதனை வந்து விஷம் கலந்த மோதகத்தை கொடுத்தான். அந்த விஷம் வந்து மோதகம் வந்து பாதிக்கப்படாதபடி அந்த பீமனை காப்பாற்றினாய். அது மட்டும் இல்லை, அரக்க மாளிகையில் போட்டு எரிக்க நினச்சும் போது விதரர் சுரங்கப்பாதை தோண்டி வச்சு அங்கே விஷம், அதிலிருந்து அந்த அரக்க மாளிகையிலேருந்து காப்பாற்றப்பட்டோம் நாங்கள். அசத்துக்கள் நிறைஞ்ச சபையில் வந்து திரௌபதி மானபங்கம் படுத்த நினைக்கும் போது அமோகமான சேலைகளை கொடுத்து நீ காப்பாற்றினாயே. அது மட்டும் இல்லை, மனுஷர்களை தின்னக்கூடிய பகாசுரன், இடும்பாசுரன் முதலானவர்கள்லாம் மனுஷர்களால் ஜெயிக்க முடியுமா? பீமனால் ஜெயிக்க முடியுமா? அவெல்லாம் ராட்சசர்களாச்சு, மனுஷர்களை பட்சிக்கக்கூடியவர்களாச்சு. உன்னுடைய சாமர்த்தியம் அல்லவா பீமனால் ஜெயிக்க முடியுது. அவங்களெலாம் வனவாசத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள், துர்வாச மகர்ஷி 10 சிசுகளோடு வந்தபோது ஒரு பருக்கு கீழே உணவு சாப்பிட்டு அந்த துர்வாசர் வயிறெல்லாம் நிரம்பும்படி செய்தாயே. அது மட்டும் இல்லை, மிருதே அநேகமாக விராடபுரத்தில் நாங்கள் கஷ்டப்படும் போது அப்போ அர்ஜுனுக்கு சக்தி கொடுத்து சம்மோகனாசனம் போட்டு துரோணாச்சாரியர், பீஷ்மாச்சாரியர் போன்றவரெல்லாம் மயங்கபடி செய்தது யாருடைய பலம்னா உன்னுடைய கருணை அல்லவா? அப்படியேப்பட்ட வனவாசல் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மகாரதர்களாகிய பீஷ்மாச்சாரியரெல்லாம் பயங்கரமான பீஷ்மாச்சாரியர் மகாபராக்கிரமசாலிகள், எத்தனையோ யுத்தங்களை கண்டவர்கள். துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், கர்ணன், சல்யன், துரியோதனன், துச்சாதனன் போன்ற மகாரதர்கள், பகதத்தன் போன்றவர்கள்லாம் வந்து சண்டை போடும்போது அவ்வளோ மகாரதர்கள் எப்படி ஜெயிச்சான்னா, மிருதே அநேக மகாரதாஸ்திரத்தை பகதத்தன் விட்ட நாராயணாஸ்திரத்தை தன் மார்பில் வாங்கிட்டு அர்ஜுனை காப்பாற்றினாயே. துரோணாச்சாரிய விட்ட அக்னி அஸ்திரத்தை தேரில் அடிக்கிட்டு, நாகாஸ்திரம் வந்தது கர்ணம் விட்ட நாகாஸ்திரம், அதை வந்து தேரை பூமியில் அழுத்தி தலைக்கு வந்து தலைப்பண்ணோடு அடிச்சு போகும்போது அர்ஜுனன் கிரீடத்தை அடிச்சு போகும்படி காப்பாற்றினேன். அது மட்டும் இல்லை, இது மாதிரி எத்தனையோ அஸ்திரங்கள், எத்தனை நாராயண அஸ்திரங்கள், எத்தனை பிரம்மாஸ்திரங்கள், எத்தனை பாசுபாதாஸ்திரங்கள், எத்தனை வாயு அஸ்திரங்கள், எத்தனை அக்னி அஸ்திரங்கள், எத்தனை நாகாஸ்திரங்கள், அவ்வளவு அஸ்திரங்கள் இருந்தால் அந்த அர்ஜுனனை பக்தர்களை காப்பாற்றின. 5 பேரை காப்பாற்றினியே. மிருதே அநேக மகாரதருடைய அஸ்திரங்கள்லேருந்து காப்பாற்றின. கடைசியில் அது மட்டும் போதாதுன்னு இப்போது என் வம்ச விருத்திக்கான அந்த பரிசுத்து அந்த உத்திரடி கர்ப்பத்தில் குழந்தையும் காப்பாற்றினே, அந்த அஸ்வத்தாமா விட்டு பிரம்மஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினாயே என்று புகழ்கிறாள் குந்தி தேவி. அப்புறம் சொல்கிறார், கோப்யாததே துவயி ஹிருதாகசி தாமதாபத்து யாதே தசாஷ்டு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் பக்தரம் நினீய பயபாவனையாஸ்தஸ்ய சாமாம் விமோகியது பீரபி எத்பிபேதி. கோபிகள் வந்து அப்படியேப்பட்ட நீ வெண்ணப்பானம் உடைச்சிட்டே, அப்போ நீ குறும்பு தப்பு செய்கிறதுனால தலை குனிஞ்சுண்டு அப்படியே கண்ணில் கண்ணீர் மழி வழிய அந்த கண்களில் நீர் வழியை விட்டு தலை குனிஞ்சு கொண்டு திருட்டு மொழி முடிச்சு நிறுந்தியே. அப்போ அம்மா உரலில் கட்டுறது கயிறு எடுத்தாலே, அப்போ உன்னை கட்டி போடும்போது நீ அப்படியே பயந்து நடுங்கினியே. அந்த யசோதை முன்னாடி நீ பயந்து நடுங்கினியே. அதை நினச்சா இன்னைக்கு கூட என் மனசு மோகிக்க செய்கிறது. எந்த கிருஷ்ணன் நீ உன்னை பார்த்து பயப்படணும். நரசிம்மோதத்தில் உலகமே பயந்து நடுங்குச்சு. ராமோதத்தில் தேவர்கள் ரிஷிகள்லாம் பயந்து நடுங்கினாங்க. நாசியாமே ஜெகத் சர்வன்னு கிளம்பும்போது. அப்படியேப்பட்ட நீ போய் ஒரு இடைச்சி முன்னாடி போய் தத்துக்கிற தாளம் போட்டி பயந்து நடுங்கனே. அதை நினைக்கும் போது என் மனசே மயங்குது கிருஷ்ணா. அந்த பக்தரம் நீயே பயபாவனையாக சித அந்த திருட்டு மொழி முடிச்சுன்னு அப்படி தலை குனிஞ்சுன்னு, அம்மா நான் அந்த படம் தப்பு தான் அடிக்காதமான்ட்டு கும்பத்தை அடிக்க வந்தபோது கயிறெடுத்து கட்டினாலே ஒன்றும் வரல. அப்போ பயந்து நிலை தலை குனிஞ்சுட்டே இருந்தியே. உனக்கா பயம்? உன்னை பார்த்த பயமே பயப்படுமே. அப்படிப்பட்ட பயந்த கிருஷ்ணனை நினச்சா நம்ம பயமெல்லாம் போயிடுமா. இப்படி குந்தி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்புறம் சொல்கிறான்,
தொழியுமே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசகத்து ரதிமத்மக தாதத்தா கங்கை வவுக்கு முதன்பதி. கங்கை பிரவாகம் எப்படி தடைகளை உடைச்சுண்டு தன் வெள்ளத்தில் கொண்டு போய் சமுத்திரம் சேர்க்குமோ அது மாதிரி என் மனம் என்ற அலையானது உன்னை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியக்கூடாது, அப்படியேப்பட்ட பக்தி எனக்குள்ளே உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். கடைசியில் நாமத்தை சொல்லி பிரதி பண்ணுறான். ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சகா விஷ்ணு ரிஷபா அவனித்திற்கு ராஜன்ய வம்சதகனா அனுபவர்க்க வீரியா கோவிந்தா கோத்வச்ச சுராத்தி ஹராவதாரா யோகேஸ்வரா அகில ஊரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு நாமத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறா. குந்தி சுத்தி பூர்த்தி ஆகுது. ராம 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 ராம. அப்புறம் மற்ற விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம.